வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிய மாலை வேளையிலே நாம் பெற இருக்கும் சிந்தனை விருந்தின் முதல் நிகழ்வாக இறைவணக்கம் குரு வணக்கம் பாட அருள்நிதி ஏ அன்னக்குடி அம்மா அவர்களை அழைக்கிறோம். வாழ்க குருவே துணை. இறைவணக்கம். அழுத்தமெனும் முந்து ஆற்றல் ஒன்றை கொண்டு அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆகி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோ பரமானந்தம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவா சாந்தவாள் வழிந்தோ என் சந்தோஷ செய்தி வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி தவம் நடத்த அருள்நிதி ஜே புவனேஸ்வரி அம்மா அவர்களை அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாடி சுத்தி பங்கேற்பாளர்கள் அனைவரும் வரவேற்கும் விதமாக வரவேற்புரை அருள்நிதி என் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள். வாழ்க வைய, வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையில் இந்த சிந்தனை விருந்தை கேட்க அவளோடு வந்திருக்கும் இருபால் மெய் என்பர்களையும் சிந்தனை விருந்து கொடுக்க வந்திருக்கிற செந்தில்குமார் ஐயா அவர்களையும் பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். முதலில் இதுக்கு தொகுப்பாளராக இருந்து சிறப்பாக தொகுப்பு வளைந்து கொண்டிருக்கும் அருள்நிதி எஸ் யுவராஜ் ஐயா அவர்களையும் பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய அருள்நிதியை அன்னக்குடி அம்மா அவர்களையும் பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். சாந்தி தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி ஜே புவனேஸ்வரி அம்மா அவர்களையும் பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்ததாக சிறப்பு சிந்தனை விருந்து அளிக்க வந்திருக்கும் அருள்நிதி டி செந்தில்குமார் ஐயா அவர்கள் பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு என் குணத்தான். நான் கூட வேறு 2 சுழி இன்னுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் என் குணத்தான்னா என்னுடைய எண்ணங்கள் மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கும். அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்க்கும்போது தான் 3 சுழி எண் வந்திருந்தது, என் குணத்தான் அப்படி. எனக்கு தெரிய என்னோட அறிவு கெட்டுன்னு வரையில் என் குணத்தான்னா எண்ணற்ற குணங்களை உடையவன் அப்படின்னு நான் நினச்சினேன். அது அந்த கேட்டகரியில் வந்தால் யாருங்க, நம்மளுடைய இறைநிலை தான் எண்ணற்ற குணத்தை கொண்டு எல்லாத்தையும் இத்தனையும் படைச்சிருக்குது. அதுக்கு அடுத்ததாக நம்ம இறைநிலையின் பிரம்மமே உருவாக வந்தது அப்படிங்கிறாங்க சாமிஜி. நம்ம மகரிஷி நினச்சி பார்த்தோம்னா அவர் தான் எண்ணற்ற குணத்தை கொண்டு என்னங்க ஓரறிவிலிருந்து பஞ்சபூதங்கள்லேருந்து பிரபஞ்சத்திலேருந்து சிந்திச்சு இன்றைக்கி 6ஆம் அறிவு வரை மனிதன் வரை சிந்திச்சு நமக்கு இந்த மனவள கலையை கொடுத்துருக்கிறாரு. நாம் அதெல்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி நம்ம பேசணும், வாழ்க்கையை நடத்தணுங்கிறதையே நம்ம குரு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்ம குணங்கள்லாம் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது. நம்ம இதுவரையில் நம்மளுடைய குணமெல்லாம் எப்படி இருக்குதுங்க, பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வுதாலும் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம்ங்கிற 6 குணத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த குணத்தை தாண்டியே நம்ம போயிருக்கிறோமா அப்படின்னா இல்லை. அப்பப்போ வந்துட்டு போகும். அப்பப்போ இறைநிலையோட குணம் என்னங்க, அன்பும் கருணை அப்பப்போ வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு ஒரு பஸ்லேயே போனால் கூட இடம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்மளுக்கு எப்படி கூப்பிட்டு உட்கார வைப்பங்க.
நம்மளை விட கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க வந்தாங்கன்னா வந்து உட்காந்துக்குங்க அப்படின்ட்டுருவோம். ஏன் நம்மளுக்கு அந்த குணம் வருதுங்க? அதோட நம்ம குண்டாக இருக்கிறவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிற நம்ம குணமெல்லாம் இப்படி தான் இருக்குது. நம்ம உதவி செய்கிறது கூட எப்படிங்க, நமக்கு அதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் இருக்குது. கடவுள்கிட்டயே நம்ம போய் வேண்டுனா கூட என்ன வேண்டுறங்க, முதல் நம்ம நல்லா இருக்கணும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்கிற எண்ணமே நமக்கு அந்த வார்த்தையில் என்ன ஏன் சொல்லணும் அப்படிங்கிறத புரிஞ்சுது. ஏன்னா உலகத்தில் எந்த மூலையில் எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அந்த பாதிப்பு யாருக்கு இருக்குங்க, நமக்கு இருக்குங்கிறத இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருக்குங்க, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருந்தேன். நம்மளுடைய குணங்கள் தான் அப்படி தான் இருந்தது. இறைநிலையோட குணங்கள் அன்பும் கருணையாக இருக்கிறது அப்பப்போ வந்துட்டு போச்சுன்னா கூட அதுலேயும் சுயநலமான அன்பும் கருணையும் தான் இருக்குது. நினச்சி பார்த்தோம்னா நம்ம சுயநலம் இல்லாத அன்பும் கருணையே நமக்கு கிடையாது. கடவுள்கிட்டே போய் வேண்டுனா கூட என்ன பண்ணுறேங்க, நமக்கு நல்லா இருக்குன்னு நல்லது நடந்ததுன்னா அந்த கடவுள் ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 வாரம் தொடர்ந்து மாதிரி போங்க. ஒரே வாரத்தில் போனீங்கன்னா சரி வராது அப்படின்னு 3 வாரம் தொடர்ந்து போய் அது நடக்கலைன்னா என்ன பண்ணுறாங்க, நம்ம கடவுளை மாத்திரமா இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு போய் சரி வரல வேறு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம கடவுளையே மாத்திரம். என்ன சொல்லுவார், கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்கிறீங்க யாருன்னா நாம் தான். கடவுள் கரெக்டாக தான் கொடுக்குறாரு, ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்க, நாம் கரெக்ஷன் பண்ணிட்டு கரெக்ஷன் சொல்லிகிட்டு இருக்கோம். நீ எனக்கு இப்படி கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னு கரெக்ஷன் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதேமாதிரி தான் ஒருத்தர் கோயிலில் டைம் இருக்கிறதுனால ஐயா தான் சொல்லுவார், அடிக்கடி கூட்டம் வரட்டுங்கிறதுக்காக தான் கோயிலில் யாசகம் கேட்குறவர் வாசல் உட்காந்து தான் யாசகம் கேட்குறாரு. பார்த்துருக்குறோம்லங்க, கோயிலுக்கு போனால் யாசகம் கேட்குறீங்க வாசலுக்கு வெளியே தான் இருப்பாங்க. அவங்க யார்கிட்ட கேட்குறாங்க, நம்மகிட்ட தான் கேட்குறாங்க. அவங்க நாம் போய் கடவுள்கிட்ட கேட்குறோம், ஆனால் யார்கிட்ட கேட்குறாங்க, அவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க. ஏன் கடவுள் கேட்டால் தராது, உள்ளே இருக்கிற கடவுள் கேட்டால் தராது. ஆனால் கோயில் சாமி கும்பிட்டு வெளியே வரைங்க கேட்டால் தருவோமா தர மாட்டேங்களா? யாரோ ஒரு 10 பேர் தள்ளினாலும் ஒருத்தர்னா தருவோம். அவருக்கு யார் இறைநிலையாக தெரிகிறாங்கன்னா நாம் தான் இறைநிலையாக தெரிகிறோம். ஆனால் நமக்கு உள்ளே இருக்கிற கடவுள் தான் இறைநிலையாக தெரிகிறாங்க. குணங்கள் எப்படி மாறுது பாருங்க. அப்படி அவர் கேட்டு அந்த அவர் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாரு. கோயில் கும்பாபிஷேகம் சுத்தம் பண்ணுற வேலை வந்துடுது. அதனால் கோயிலில் சிலுத்து சாத்திடுறாங்க. சாத்திட்டு பெயிண்ட் பண்ணுற வேலையெல்லாம் கோயில் நடக்கலை, கோயில் திறக்கலை. அங்கே அவருக்கு வேலை இல்லாத போயிடுது. அங்கே உட்காந்து யார் கோயிலுக்கு வந்தால் தான் அவருக்கு பிச்சை போடுவாங்க. அதனால் அவர் எடுத்துனா அடுத்த நாள் டாஸ்மார்க் கடைக்கு போகிறார். அங்கே போய் வாசல் உட்காந்துக்கிறாரு. அங்கே போய் உட்காந்து கையேந்துறாரு. கையேற்றும் போது நம்மளாம் 1 ரூபா 2 ரூபா போடுவோம். அங்கேருந்து வெளியே வரவங்க எப்படி வருவாங்க, அவங்க ஜென்ஸ் எப்படி கொடுப்பாங்க, அவங்க வரவங்கெல்லாம் 5 ரூபா 10 ரூபா அப்படியே கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா அவருக்கு இப்போ நைட்டு பார்க்குறாரு நிறைய காசு சேர்ந்துருது. அவர் ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணிட்டு சொல்கிறாரு, ஆகா இறைவா நீ இங்கே இருக்கிறியா, இங்கே இருக்கிறது தெரியாமல் நான் போய் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன் இத்தனை வருஷமா, இறைவன் எங்கே இருக்கிறான்னு அவருக்கு தோணுதுங்க. டாஸ்மார்க் கடைக்கு வாசலில் தான் இருக்கிறாருங்கிறது அவருக்கு. ஏன்னா அங்கே தான் நிறையா தொகை கிடைக்குங்கேட்டி அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குதுங்க. இறைவா இத்தனை நாள் நீ அங்கே இருக்கிறேன்னு நினச்சிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு நான் அல்லல் பட்டுட்டு இருந்தேன், நீ இங்கே இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நான் எப்போவோ இங்கே வந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டாருன்னு நான் ஒரு சின்ன கதை படித்தேன். அது எப்படி இருக்குதுங்க, நம்மளுடைய குணங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால் மகரிஷி என்ன குணத்தை ஐயா நிறையா செஞ்சுட்டு வந்திருப்பார். அவர் நல்ல ஆராய்ச்சி பண்ணுவார் வேதாத்திரியத்தை. அதனால் அவருடைய பாணியில் வேதாத்திரிய கருத்துக்களை நமக்கு சொல்ல இருக்கிறாரு. அது உங்களோட சேர்ந்து நான் அவளோட கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால் அவர் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை பவானி அறிவித்திருக்கோளின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்ததாக நன்றி உரை பேசும் எம் உதயகுமார் ஐயா அவர்களையும் பவானி அறிவித்திருக்கோளின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நம்முடைய பழக்க வழக்கம் நம்பிக்கைகளை அப்படியே ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணத்தை அறியணும். ஒவ்வொரு செயலுக்கான விளைவையும் ஆராயணும். நேர் வழியில் செய்யணும். அதுக்கு கண்டிப்பாக நமக்கு சிந்தனை அவசியம் தேவை. சிந்திக்கிறது மூலமாக தான் நம்மளோட தவறுகளை நம்ம சரி செய்யணும். சரி செய்யப்பட்ட மனம்தான் அமைதியாக இருக்கும். மனம் அமைதி அடைந்தாலே தன்னிலை உணரலாம் அப்படிங்கிறது தான் ஞானிகளோட கருத்து.
அந்த வகையில் நம்ம மன்றத்தில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சிந்தனை விருந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்றைய சிந்தனை விருந்து என் குணத்தான் அப்படின்ற தலைப்பில் அருள்நிதி டி செந்தில்குமார் ஐயா அவர்களால் வழங்கப்பட உள்ளது. ஐயாவை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ஐயா எம்ஏ யோகா முடிச்சிருக்காரு. அகநல் வானொலி பேச்சாளராகவும் இருக்கார். திருக்குறள் மந்திர கதைகள் 1 மற்றும் 2 என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. ஏஜிஎன் பள்ளியில் யோகா ஆசிரியராகவும் பணியாற்றி வர்றார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை சிந்தனை விருந்து அளிக்க வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. தன்முனைப்பு நீங்க ஒரு குருவடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும்போது நன்முனைப்பாம் அருத்தொண்டால் பயன் காண்போர்கள் நாத்தழுக்க போற்றுவார்கள் பெருமையோடு. உன்முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளியென்றே உணர்ந்தடங்கு, உயர் குருவின் ஒளியென்றே உணர்ந்தடங்கு. என்னுள்ளிருந்து என்னை ஆக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னிரலை இன்னும் இன்னும் பாய்ச்சி பவும்போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஓச்சலில்லான் தாள் என் தலை. அன்பர்களே, ஒரு இடத்துல கூட்டம் குறைவாக இருக்கிறதென்றால் அங்கே உயர்ந்த பொருள் பற்றி பேசப்படுகிறது என்று பொருள். ஒரு இடத்திலே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மக்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் என்றால் அங்கே உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்று பொருள். அகம் நிறைந்து சான்றோர் பெருமக்களாகிய நீங்கள் எல்லாம் முகமலர்ச்சியோடு இங்கே அமர்ந்திருப்பதை காணும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி கடலிலே என் உள்ளம் திளைக்கிறது. அன்பானவர்களே, ஒரு அற்புதமான தலைப்பு சிந்திப்பதற்காக நமக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் குணத்தான் என்று ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த தலைப்புக்குள் போவதற்கு முன்பு ஒரு சிறிய விளக்கம். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து உற்றிலும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்லுகின்றேன் சிற்சபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவே. வள்ளலார் பாடுறார் இல்லைங்களா? மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். அந்த மரணமிலா பெருவாழ்வு தான் நம்முடைய இலக்கு. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய நோக்கமும் மரணமிலா பெருவாழ்வை அடைவது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மரணமிலா பெருவாழ்வு என்றால் என்ன என்பதில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. அவரவர்களுடைய அறிவு நிலைக்கேற்ப எந்த அளவுக்கு அறிவாளிகளாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு மரணமிலா பெருவாழ்வு என்ற ஒரு சொல்லுக்கான பொருளை எடுக்கலாம். சாதாரணமாக ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு மரணமிலா பெருவாழ்வுனா என்னன்னு நினச்சிக்குவாங்க. இந்த உடலோடு இப்போ எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? நாள்தோறும் சாப்பிட்றோம், மற்ற இன்பங்கள் அனுபவிக்கிறோம், இப்படியே நித்தியமாக இருப்பது என்று பொருள் எடுத்துக்கொள்வார்கள். இன்னும் அறிஞர்கள் மரணமிலா பெருவாழ்வு என்பது புகழுலகிலே வாழ்வது. உடல் என்பது அழியத்தான் செய்யும்.
ஆனால் உடலை கொண்டு வாழும் இந்த காலத்திலேயே நாம் செய்துவிட்ட நல்ல செயல்கள், அந்த செயல்களின் காரணமாக நம்முடைய புகழானது நிலைத்து இருப்பது தான் மரணமில்லா பெருவாழ்வு என்றும் அறிஞர்கள் கூறுவார்கள். இன்னும் ஞானிகள் மரணமில்லா பெருவாழ்வு என்பது முக்தி உலகை அடைவது. இந்த உடலை கொண்டு அப்படியே வாழ்றதில்ல. இந்த உடல் என்பது அழியும் இயல்புடையது. இந்த உடல் விழுந்தாலும் மாற்றி பிறக்கும் மருந்தறிந்து மாற்றி ஒரு பிறப்பை எடுத்து விட வேண்டும், அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு என்று இன்னும் சித்தர்கள் சொல்லுகிறார்கள். ஊத்தை சடலமடி உப்பிறந்த பாண்டபடி மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிடைக்கதில்லை, மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிடைத்து விட்டால் ஊத்தை சடலம் விட்டு உன்னடியை சேரணும் என்று சித்தர்கள் பாடுகிறார்கள். அப்படி மரணமில்லா பெருவாழ்வு என்று ஒரு இலக்கை வைத்திருக்கிறார்கள். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கு அதுதான் இலக்கு. இப்போ புரியும்படி சொல்கிறேனே, ஒரு உதாரணம் சரிங்களா? உதாரணம் என்பது உண்மைக்கு பக்கத்தில் கொண்டு போய் விடும், அதுவே உண்மையை விலக்கி விடாது. இப்போ ஒரு 4 பேர் வராங்க, நம்ம ஊருக்கு 4 பேர் வராங்க. வந்து எங்க உங்கள் ஊரில் யானை இருக்குதாவே? பவானி பிரகதீஸ்வரர் கோயிலுங்களா? இல்லை நம்ம சாமி என்ன கோயிலுங்க, சிவன் சங்கமேஸ்வரர் கோயிலில் யானை இருக்கும், இப்போயும் இருக்குன்னு நினைக்கிறேன். யானை இருக்குதாவே? நாங்கள் யானையை பார்த்ததே இல்லைங்க. யானைங்கிறாங்க, அது எப்படிங்க இருக்கும், அந்த விலங்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்குறேங்க. நமக்கு வந்து வரைஞ்சி காட்டவும் தெரியல. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா படங்களும் இல்லை, ஃபோட்டோஸும் இல்லை காட்டுறதுக்கு. இங்கே யானையும் இல்லை. யானை வந்து ஏதோ வேற ஒரு பிடிச்சிட்டு போயிடறான்னு வச்சிங்களேன். அப்போ நாம் எப்படி தான் யானையை வந்து அவர்கள் காட்டுவது? அப்போ ஒரு உதாரணம், என்ன மாதிரி உதாரணம் கொடுக்கலாம்? சரி, நாம் கேட்குறோம், நீங்கள் உங்கள் ஊரில் எருமை மாடு இருக்குங்களா? அது இருக்குங்க, எங்கள் ஊரில் எக்கச்சக்கமாக எருமை மாடெல்லாம் எக்கச்சக்கங்க இருக்குங்க. அந்த மாதிரி தாங்க இருக்கும், அந்த மாதிரி கலரில் இருக்குங்க. ஓ, அந்த மாதிரி கலரில் இருக்குமா? இவ்வளோ உயரம் இருக்குமா? கலர் தான் அந்த மாதிரி. உயரம் அதெல்லாம் ஒரு 10 அடி உயரம் இருக்குங்க, ஒரு 10 அடி உயரம் இருக்கும். ஆனால் கலர் தான் எருமை மாடி கலரில் இருக்கும். எருமை மாடு மாதிரியே அது வந்து ஒரு தாவர உண்ணிங்க, அது தாவரங்களை தான் சாப்பிடும், அது வந்து மாமிசத்தை சாப்பிடாது. அதே போல் எருமை மாடியே கொம்பு இருக்குங்க. இதுக்கு வந்து கொம்பு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பல்லு தான் கொம்பாக வளர்ந்துருக்கும். எருமை மாடு மாதிரி பார்த்தீங்கன்னா 4 கால் இருக்கும், பின்னால் வால் இருக்கும். இப்படியெல்லாம் சொல்கிறேன். அவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கற்பனை ஓடும், கற்பனை குதிரை ஓடும். ஓ, இப்படியெல்லாம் அப்போ எருமை மாட்டையே பெருசாக நினச்சிக்குவாங்க. அதில் ஒரு உருவங்களை எல்லாம் வைத்து அவர்களாக ஒரு கற்பனை பண்ணிக்குவாங்க, மனசுக்குள்ளேயே ஒரு படத்தை வரைஞ்சிக்குவாங்க. நான் சொல்கிறத நம்ம சொல்லக்கூடிய அதை வச்சு ஒரு படத்தை வரைஞ்சிக்குவாங்க. அப்புறமா ஒரு கற்பனையில் இருப்பாங்க. ஓ, இப்படி தான் யானை இருக்கும் சொல்லிட்டாரு. அந்த எருமை மாட்டை வச்சு நாம் ஒரு ஓமை கொடுத்தோம். அந்த ஓமையை வைத்து ஒரு பொருளை, ஒரு உண்மைக்கு பக்கத்தில் போவாங்களே ஒழிய உண்மையான யானை அவர்களுடைய மனதில் கொண்டு வந்திருக்க முடியுமா? முடியாது. அப்புறமா அவர்கள் யானையை பார்க்கும் பொழுது எங்கேயாவது போகிறாங்க, எங்கேயாவது தனியாக ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க, யானையை பார்க்குறாங்க. அப்போ அவர்களுக்கு அப்பொழுது தெரிய வந்துடும், ஓ, யானை இதுதான். ஏன்னா எருமை மாட்டு கலரில் இருக்குது, 10 அடி உயரத்தில் இருக்குது, இந்த மாதிரி கொம்பு பல்லு கொம்பாக வளர்ந்துருக்கு, 4 கால் இருக்குது. அவர் சொல்வது போல் ஒரு குழாய் போன்ற அமைப்பு முன்னால் தொங்கிக்கிட்டு இருக்கு. அட, இதுதான் யானை. ஆனால் அவர்கள் மனதில் ஓமையாக நாம் சொன்னதை வைத்து அவர்கள் மனசில் கற்பனை செய்த அந்த உருவம் வேறையாக தான் இருக்கும். அப்போ என்னதான் ஓமைகளை சொன்னாலும் உண்மைக்கு பக்கத்தில் நம்மளை இட்டுக்கிட்டு போகுமே வழிய உண்மையை நாம பார்த்து அறியும் பொழுது தான் 100% தெரிந்து கொள்ள முடியும். அதுபோல் ஒரு உவமை, பள்ளிக்கூடத்தில் போய் பசங்க சேர்றாங்க படிக்கிறதுக்கு, 6வது போய் ஒரு சேர்றான்னு வச்சிங்களேன். ஆசிரியர் அவனுக்கு எது வந்து இலக்கு, நீ அதை அடைய வேண்டும் எதை சொல்கிறாங்க? 100 மார்க் எடுக்கணும் இல்லையா? எல்லா பாடத்துலையும் தமிழ் பாடம் படிக்கணும், ஆங்கில பாடம் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், எல்லா பாடங்களையும் படித்து 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணும். அதுதானே இலக்கு அவனுக்கு, அதுதானே 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணும். அதில் வந்து ஒரு வகுப்பில் 30 பேர் இருக்கானா, 30 பேர் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிறானா? அந்த பெரிய இலக்கை கொடுத்துருந்தாலும் அதில் ஒருத்தன் 2 பேர் எடுக்கிறான், 100க்கு 100 மதிப்பெண் ஒருத்தன் எடுக்கிறான், அல்லது 2 பேர் எடுக்கிறாங்க. அப்புறம் மிச்ச பேர் 35 மார்க் எடுக்கிறவனு இருக்கிறான்,
படிக்க முடியாதவனும் இருக்கான். இந்த மாதிரி ஆனாலும் அந்த இலக்கை அதனால் குறைச்சிக்கிறாங்களா? இல்லை 50 மார்க்குக்கு வச்சுக்கலாம், இந்த பாடங்கள் வேண்டாம் அப்படின்னு குறைக்கிறது இல்லை. அவ்வளோ உயர்ந்த இலக்கை வைத்து விடுகிறார்கள். அதுபோல் மனிதனாக பிறந்தவனுக்கு என்ன இலக்குன்னா மரணமில்லா பெருவாழ்வு, ஞானம் அடைவது, முக்தி அடைவது, வீடு பேர் அடைவது. இதுதான் மனிதனாக பிறந்தவனுக்கு இலக்கு. ஆனால் இலக்கை அடைபவர்கள் சிலர் அடைகிறாங்க, சிலர் பாதி அடைகிறாங்க, சிலர் 35 மார்க் எடுத்தாலே பாஸ் தான் அப்படின்ட்டு பல வகையில். அதுபோல் அந்த இலக்கு நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் ஆசிரியர் தேவை. ஆசிரியர் இருந்தால் தான் பாடம் நடத்துவார். அவர் நடத்துகிறத அங்கே உட்காந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு அவர் சொன்னபடி படித்தா நம்ம 100க்கு 100 எடுக்கலனாலும் 95 99 எடுக்கலாம். கேட்கலன்னா அவர் சொல்கிறது கேட்கல, அவர் படினா படிக்கிறதுல நான் பாட்டு குதிச்சிட்டு இருக்கிறோம், பள்ளிக்கூடத்தில் அங்கே இங்கே போடுறோம், சரியாக படிக்கலைன்னா அந்த மதிப்பெண் எடுக்கும், அந்த இலக்கை அடைய முடியாது. அதுபோல் இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், மனித உருவை எடுத்துட்டோம், நமக்கு பெரிய இலக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீடு பேர் அடைவது, முக்தி அடைவது, மோட்சம் அடைவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அது தெரிஞ்சாலும் தெரியலனா அதுதான் இலக்கு. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அவரே சொல்லியிருக்காரு முதல் அதிகாரத்தில் 10வது குறளில், பிறவி பெருங்கடல் நீந்துவர். பிறவிக்கடலை நீந்தணும், அதுக்காக தான் பிறந்திருக்கோம். அப்படி நீந்தலன்னு சொன்னால் இறைவனடி சேர போகிறதில்ல. சரி, பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு யார் நமக்கு உதவி செய்வாங்க? அதுவும் திருவள்ளுவரே சொல்கிறாரு. அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அவரே சொல்லி அதுலேயே சொல்கிறாரு. வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ பிறவி பெருங்கடலை நீந்துவது தான் நோக்கம்னு சொல்கிறாரு. அந்த நோக்கத்தை அடைவதற்கு யார் உதவி செய்வாங்க? அறவாளி, அறக்கடலாக இருக்கக்கூடிய அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அப்போ அந்தணனுடைய தாள் சேர வேண்டும். அந்தணன் அப்படின்னா யாரு? அந்தத்தை உணர்ந்தவன். அந்தம் என்றால் என்ன? முடிவு. முடிவாக இருப்பது எது? பிரம்மம், மெய்ப்பொருள், இறைநிலை. அப்போ அந்தத்தை உணர்ந்தவன் அந்தணன். அந்தணனின் தாள்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொள்ள காலை பிடிச்சிக்கிறதே இருக்கிறது இல்லை. அவர் எந்த வழி காட்டுகிறார்களோ அந்த வழியில் நாம் நடப்பது பணிந்து. சரி, அந்தணன்னா யாருன்னா அந்தணர் என்போர் அறவோ மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அவரே சொல்றாரு. அப்ப அந்தணன்னா யாருன்னா அறவோ, அறம் பின்பற்றக்கூடியவர்கள் தான் அந்தணர்கள். அறம் என்றால் என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை. நம்ம சாமிஜி சொல்லியிருக்காரு இல்லையா? ஒழுக்கம் என்றால் என்ன? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் செய்யாமல் யார் வாழ்ந்தால் அதுதான் ஒழுக்கம். கடமை, ஈகை, இந்த பண்புகளை கொண்டு வாழ்பவர் அறவோர். ரொம்ப வெரி சிம்பிள், ரொம்ப எளிமையானது. அதாவது நான் வந்துங்க எனக்கு ஒரு என்னன்னா நான் 6வது படிச்சுட்டு இருந்தப்ப 6வது படிச்சுட்டு இருந்தப்ப என் கிளாஸில் வந்து ஒரு பையன் வந்து செல்லதுரைன்னு ஒரு பையன், செல்லதுரை பேர் வந்து செல்லதுரை, ரொம்ப திறமைசாலி. அவங்ககிட்ட ஒரு திறமை இருந்தது. என்னென்னா நாம் வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகிறோமோ, என்ன குழம்பு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போகிறோமோ அவன் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுவான். அங்கே இருந்துக்கிட்டு அவன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டான், நம்ம என்ன சாப்பிட்டான்னு பார்க்க மாட்டான், எதுவும் கிடையாது. அவன் நம்ம வகுப்பறையில் இருப்பான், ஏதோ ஒரு சில மந்திரங்கள் போடுவான். மந்திரமோ தந்திரமோ ஏதோ செய்வான். நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்டோங்கிறது சொல்லிடுவான், என்ன குழம்பு சாப்பிட்டான்னு. என்ன செய்யணும்னா அவனை வந்து கை கொடுக்கணும். நாம் எந்த கையில் சாப்பிட்டோமோ அந்த கையை கொடுக்கணும். கை சேக் பண்ணுறோம் இல்லையா, குளுக்கிறோம் இல்லையா, அந்த கையை வந்து பிடிச்சிக்குவான். பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்குவான். பிடிச்சிக்கிட்டு அப்புறம் விட்டுட்டு இப்படி முகத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு ஏதோ மந்திரம் போடுற மாதிரி ஏதோ செய்வான். கத்திரிக்காய் பருப்பு குழம்பு உங்கள் வீட்டில், ஏய் எப்படா கண்டுபிடிச்ச? அதெல்லாம் திறமடா. இன்னொரு பையன் அதே மாதிரி பிடிச்சிக்குவான். உங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு, சரியாக சொல்லுவான், தப்பாகாது, பெரும்பாலும் தப்பாகாது. ஒரே ஆச்சரியம். அப்புறம் தனியாக ஒரு நாள் கேட்டேன், டே எனக்கு மட்டும் சொல்லி கொடுறா, நான் போய் எங்கள் ஊரில் போய் நான் வித்த காட்டுறேன். சரின்ட்டு ஒன்றும் இல்லைடா,
அந்த கையில் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டேன்னா சோப்பு போட்டால் கழுவு போகிற வீட்டில் சோப்பு பள்ளிக்கூடத்துக்கு அவசரமாக ஓடி வந்துருக்கு போகிறேன். சாப்பிட்டுட்டு சும்மா நாள் கையை சும்மா கழுவிட்டு ஓடி வந்துருக்கு போகிறேன். அது அந்த அந்த வாசனை வந்து அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை மூந்து பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன், இதுதான், அவ்வளோதான். ஓ அப்படி பார்க்கல, ஆனால் அந்த வாசனை இதிலே ஒட்டி கொண்டு இருக்கிறத வச்சு நீ கண்டுபிடிக்கிற. அப்படி இறைவன், அதாவது சைவ சித்தாந்தங்கள், சைவ ஆகமங்கள் என்ன சொல்லுதுன்னா, இறைவனுக்கு 8 குணங்கள் இருக்கின்றன அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறாங்க. 8 குணங்கள் பொருந்தியவன் இறைவன், உயர்ந்த குணங்கள், 8 குணங்கள் பொருந்தியவன் இறைவன். அது என்னன்னா, தன்வயமாதல், தன்வயமாதல் அப்படின்னு ஒரு குணம், அப்படியே ஒரு உயர்ந்த குணம். அடுத்தது தூய உடம்பினாதல். உடம்பு எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். தன்வயமாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து விடுபடுதல், பேராற்றல், பேரறிவு, பேரின்பம். 8 குணம். இந்த 8 உயர்ந்த குணங்களும் உடையவன் இறைவன் என்று சைவ ஆகமங்கள் சொல்லுகின்றன. முன்னர் முற்காலத்தில் வாழ்ந்த மகான்கள், ஞானிகள் எல்லாம் இறைவனுக்கு இந்த 8 குணங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதே ஞானிகள், மகான்கள் என்ன சொல்றாங்க? இறைவன் குணாதீதன், எந்த குணமும் கிடையாது இறைவனுக்கு, குணங்களை கடந்தவன், குணாதீதன். குணாதீதன், இறைவனுக்கு குணமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ இது எப்படி உண்மை? எது உண்மை? இரண்டுமே உண்மைதான். இப்போ சூரிய ஒளி வருது, என்ன நிறத்தில் இருக்கிறது? என்ன கலர் சொல்லுங்களே, எனக்கு தெரியல, நான் வெள்ளை கலர் நினச்சிட்டு இருக்கிறேன். என்னம்மா? வெள்ளை, சரி, ஆமாம், பொன்னிறம். ஏதோ ஒரு நிறத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஆரஞ்சு கலர்னு சொன்னாலும் இருக்கலாம், பொன்னிறமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கலரில் இருக்கலாம். ஆனால் அறிந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சூரிய ஒளியிலே 7 நிறம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. வானவில் வரும் பொழுது சூரிய ஒளியானது சிதறடிக்கப்படும் பொழுது 7 வண்ணங்கள் இதிலிருந்து பிரிகின்றன. அந்த 7 வண்ணங்களின் கூட்டு சேர்க்க தான் இன்னும் பல பல வண்ணங்களாக கூட்டு சேர்க்க. மஞ்சளையும் பச்சையையும் ஒரு ரேஷியோவில் கலந்தோம்னா அது என்னம்மா? புளுவாகுது. அந்த புளுவையும் ரெட்டையும் இன்னொரு ரேஷியோவில் கலக்கும் போது அது இப்படி வெவ்வேறு வெவ்வேறு கலர்கள். ஆனால் அடிப்படை கலர் 7 கலர். சூரிய ஒளியில் 7 கலர் இருக்குது, உண்மைதான். இல்லை சூரிய ஒளியில் ஒரே கலர் தான் இருக்குது, அதுவும் உண்மைதான். அதுபோல இறைவன் குணாதீதன் என்பதும் உண்மைதான். அங்கே இறைவனை உணர்ந்து விட்டவர்கள் அங்கே எந்த குணத்தையும் பார்க்க முடியாது, தன்னையே இழந்து விடுகிறார்கள். தான் என்பதே இல்லாமல் போயிருது இல்லையா? ஆதி என்ற நிலைவெளியில் அணு எவ்வாறு அவதரித்ததென்றறிய போனோர் எல்லாம் ஆதியாம் நிலையடைந்தார் அறிவங்கேது. சாமிஜி சொல்றாரு. அங்கே போய் இறைவனை உணர்ந்துக்கலாம். இறைவனுக்கு கை இருக்குதா, கால் இருக்குதா, மூக்கு இருக்குதா, இறைவன் எப்படி தான் இருக்கிறான் பார்த்துடலாம் அப்படின்னு சுத்த வழியிலேயே தவம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன இருக்குது? கரைஞ்சி போயிடுது. நான் என்ற உணர்வு கரைந்து விடுகிறது, நாமளே இல்லாமல் போயிடுறோம். அத்துவித ஆதிபர அண்டத்தோடு ஆசையென்ற அறிவியக்க உடலை வைத்து ஒத்து ஒத்து பார்த்து விட்டேன், அவ்வப்போது பேரமைதி உள்ளத்தில் நிலவ பெற்றேன். சாமிஜி சொல்றார். அத்துவித ஆதிபர அண்டத்தோடு ஆசையென்ற அறிவியக்க உடலை வைத்து ஒத்து ஒத்து பார்த்து விட்டேன், அவ்வப்போது பேரமைதி உள்ளத்தில் நிலவ பெற்றேன். நித்தியமும் அனித்தியமும் ஒன்றாய் போச்சு, நினைவேதான் ஆதி முதல் அந்தமாச்சு. நித்தியமும் அனித்தியமும் ஒன்றாய் போச்சு. நித்தியம் நிலையானது, அனித்தியம் நிலையில்லாதது, ரெண்டும் ஒன்றா போச்சுங்க. நிலையில்லாததும் நிலையானதும் அங்கே ஒன்றாகவே போய்விட்டது. நித்தியம் அது, அனித்தியம் இந்த உடல். இந்த இரண்டும் ஒன்றாய் போச்சு. நித்தியமும் அனித்தியமும் ஒன்றாய் போச்சு. நினைவேதான் ஆதி முதல் அந்தமாச்சு. நினைவு என்ன சொல்கிறாங்கன்னா மகான்கள், நம்முடைய நினைவு இருக்குது பாருங்க, மனசு வேடிக்கையாக கூட இருக்கும். பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போச்சா அப்படின்னு கேள்வி கேட்போம். நம்முடைய மனம் என்பது ஒன்று இல்லை என்றால் பிரபஞ்சமே இல்லை என்பதுதான் உண்மை.
நம்முடைய மனம்தான், இந்த எண்ணம் தான் எல்லாத்தையுமே படைக்கிறது, எல்லாத்தையும் உருவாக்கியது எண்ணம். எண்ணம்னா அதுதான் மெய்ப்பொருள் மனம். எண்ணத்திற்கு அடித்தளமாக இருப்பது எது? அறிவு. அறிவு எது? மெய்ப்பொருள். சொல்கிறாங்க பெரியவர்கள், சொல்கிறாங்க அந்த உணர்வுல இருந்து சொல்கிறாங்க. நித்தியமும் அனித்தியமும் ஒன்றாய் போச்சு, நினைவேதான் ஆதி முதல் அந்தமாச்சு, சத்து சித்து மூன்று மூன்றாய் சர்வ பரிபூரணமாய் நிறைவு பெற்றேன். அந்த நிலை உணர்ந்தவர்கள் அங்கே எந்த குணமும் இல்லை, குணாதீதன் என்று சொல்கிறாங்க. அப்புறம் 7-8 குணங்களை எப்படி தான் கண்டுபிடிச்சாங்க? அதிலிருந்து 8 குணங்களை, இறைவனிடத்தில் 8 குணங்கள் இருக்கிறது என்று எப்படி கண்டுபிடித்தார்கள் என்றால், அவங்க பார்க்குறாங்க. செந்தில்குமார் எப்போ பார்த்தாலும் வீட்டு பக்கத்தில் சண்டை போடுற ஆளுங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை, அங்காளிக்கிட்ட சண்டை, பங்காளிக்கிட்ட சண்டை. ரொம்ப மோசமான ஆளுங்க செந்தில்குமார் அப்படின்னு ஒரு பேர் நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா தீய குணங்களும் உண்டு. அப்புறம் கொஞ்ச நாளாக மன்றத்துக்கு போயிட்டே இருந்தார். அப்புறம் ஆள் கொஞ்சம் மாற்றம் தெரியுது. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தா ரொம்ப மாற்றம். நாம் அடித்தா கூட அடி வாங்கிட்டே போயிடுறாருங்க. மாறி போயிட்டார் ஆள். அடித்தா கூட அடி வாங்கிட்டு போயிடுறாரு. பொறுமையாக இருக்கிறாரு, இன்சொல் பேசுகிறாரு. அப்போ ஏன் அந்த மாற்றம் வந்தது? அவர் எங்கே தொடர்பு கொண்டார்? இப்போ இந்த கையில் பெருங்காயம் இருக்குது, இந்த கையில் ஒரு இரும்பு துண்டு இருக்குது. இந்த இரும்பு துண்டை பெருங்காயத்தோடு இப்படி தொட்டு 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 எடுத்தனா அப்புறம் அதை நல்லா கழுவிட்டா கூட அந்த இரும்பு துண்டில் பெருங்காய வாசனை இருக்குமா? பெருங்காய டப்பா இருக்குது, பிளாஸ்டிக் தான். அதில் பெருங்காயத்தை போட்டு வச்சுருக்கோம். கொஞ்ச நாள் கழித்து டப்பாவிலேருந்து எடுத்துடுறோம், நல்லா கழுவுறோம். மூந்து பார்த்தா வாசனை வராமல் இருக்குமா? அந்த பிளாஸ்டிக் எதனோடு தொடர்பு கொண்டதோ அந்த குணத்தை அது பெறுகிறது. ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது குணங்கள் பரிமாறப்படுகின்றன. அதாவது இதில் இன்னொரு ரகசியம் என்னன்னா, வலியது ஒன்று இருக்குமானால் எளியதை ஆட்கொள்ளும், எளியது வலியதை ஆட்கொள்றது கஷ்டம். அதே பெருங்காயத்தை கடலில் கொண்டு போய் கரைக்கிறேன். ஒரு குடத்து தண்ணியில் கரைச்சி மூந்து பார்த்தா பெருங்காய வாசனை அடிக்கும். அதே பெருங்காயத்தை நான் கடலில் கொண்டு போய் நடுக்கடலில் கரைச்சிட்டு 1 நாள் 2 நாள் கழித்து அந்த கடல் முழுவதும் எங்கு தேடினாலும் பெருங்காயத்தின் வாடகை இருக்குமா? இருக்கா? அப்போ வலியதாக இருக்கும் ஒன்று எளியதை ஆட்கொண்டு விடுகிறது. அந்த எளியதின் மீது வலியதினுடைய தாக்கம் இருக்குமே ஒழிய அந்த வலியதின் மீது எளியதின் தாக்கம் இருக்காது. அப்படி நம்முடைய மனம், நான் ஒரு கெட்டவன் தான், எல்லா தீய குணங்களும் உண்டு நம்மிடம். நாம் எங்கே தொடர்பு கொள்கிறோம்? ஆக்கினை, துரியம், துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய மெய்ப்பொருளோடு தொடர்பு கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் தொடர்பு கொள்ள 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 இங்கே குணங்கள் வருகின்றன. தன் வயத்தனாதல் என்ற குணம் இங்கே வருகிறது. அங்கே இருந்திருந்தால் தான் இங்கே வரணும். இறைவன் குணாதீதன், அங்கே ஒரு குணமும் இல்லை. ஆனால் அவனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது எனக்கு தன்வயத்தனாதல் என்ற குணம் வருகிறதே எப்படி? அப்போ அங்கே இருந்திருக்கணும் இல்லையா? அதுதான் அப்போ கண்டுபிடிக்கிறாங்க. இறைவனிடத்தில் இந்த குணம் இருந்தது. தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல். இறைநிலை தவம் செய்ய 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 நம்முடைய உடல் தூய்மை அடைகிறது. அப்போ அங்கே தூய்மையும் இருக்கிறது. இப்படி அங்கே தொடர்பு கொள்ள கொள்ள அந்த பண்புகள் இங்கே வந்து கொண்டே இருக்கின்றன. இயற்கை உணர்வினாதல், இறைவனோடு தொடர்பு கொள்ள கொள்ள இயற்கை உணர்வினாதல் என்ற குணம். இயற்கை உணர்வினாதல்னா ஒன்றும் இல்லைங்க. அதாவது செயல் விளைவு நீதி அறிதல். முதல்ல தன்வயத்தனாதல் அப்படின்னா என்னென்னா, புலன்வயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. புலன்வயம், புலன்வயப்படுதல். ஒரு அழகான காட்சியை பார்த்தா அதே பார்த்துட்டு இருக்கிறது, ஆஹா என்ன சூப்பர். அப்படி ஒரு அழகான வாசனையை பார்த்தா ஆஹா என்ன வாசனை, ஒரு லட்டு ஆஹா என்ன சுவை. அப்படியே அப்படியே புலன்வயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது. புலன்வயத்திலேயே வயமாக அந்த மனம் புலன்கள் வழியே போய் போய் அதுதான் பெருசு, அப்படியே அதிலேயே அடிமையாகிறது புலன்வயம். அப்போ பொருள் வயம், அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும், எப்போ பார்த்தாலும் பொருளை நினச்சிக்கிட்டே இருக்கிறது பொருள் வயம்.
இது இப்படியெல்லாம் இல்லாமல் நம்முடைய அறிவானது, மனமானது தன்வயம், புலன்வயத்தையும் விட்டுவிட்டு பொருள் வயத்தையும் விட்டுவிட்டு தான் தானாகவே இருப்பது. அதுதான் தவம். தவம் செய்யும் போது என்ன ஆகுது? உயிர் உயிராகவே நிற்கிறது. தான் 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 என்றால் உயிர் அல்லது அறிவு. அறிவு அறிவாகவே நிற்கிறது. நாம் நாமாக எதுவாகவும் மாறுறதில்லை. ஆழ்ந்த தவத்தில் 5 புலன்களை ஒடுக்கி அறிவறிந்த பிறகு நான் நானாகவே இருக்கிறேன். அறிவு அறிவாகவே இருக்கிறது, வேறொன்றாக மாறுவதில்லை, தன்வயமாகி விடுகிறது. அப்ப இறைவனும் தன்வயமாக இருக்கிறான். தானாகி தான் அல்லதொன்றுமில்லா தன்மையினாய் எவ்வவைக்கும் தலைவனாகி வானாகி வலியனலாய் நீருமாகி மலர்தலைய உலகாகி மற்றுமாகி தேனாகி தேனி நெருஞ்சுவையதாகி தீஞ்சுவையின் பயனாகி தேடுகின்ற நானாகி என் நிறையாய் நின்றோய் நின்னை நாயடியேன் எவ்வாறு நவிற்றுமாறே. வள்ளலார் பாடுறாரு. தான் ஆகி அவன் ஒருவனே தான், அவன் ஒருவனைத் தவிர ஒன்றுமே இல்லை. தானாகி அப்படி இருக்கான் இல்லையா? அதே போல நீங்கள் முக்தி நிலையை அடையும் பொழுது நீங்கள் மட்டுமே தான் இருப்பீர்கள். அங்கு ஒருவனானேன், வேதாத்திரி மகரிஷி பாடியிருக்காரு. அங்கு ஒரு அதை இறைநிலை தவம் செய்யும் பொழுது அங்கு ஒருவனானேன். அங்கு அறிவு ஆத்மஜோதி விளங்கும் பொழுது அது ஒன்று மட்டும்தான் இருக்கும். அங்கு ஒருவனானேன். அதுக்கு மேலேயும் போறாரு. எப்படி அதாவது சுத்த வழியிலிருந்து ஆத்மஜோதி எப்படி வந்ததுன்னு போகும்பொழுது பாலாய் விட்டேன். பாலாய் விட்டேன் அப்படிங்கிறது பால்னா என்னங்க? நான் குடிக்கிறோமே அந்த பால் இல்லை, ஒன்று பாலா போச்சுங்கிறோம் இல்லையா? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பையனுக்கு வந்து 10 லட்ச ரூபா அப்பா கொடுக்குறாரு. நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு கையில் ஒன்றும் இல்லாமல் வந்ததுக்கப்புறம் அப்பா என்ன சொல்லுவார்? 10 லட்ச ரூபா கொடுத்து பால் பண்ணிட்டான், ஒன்றுமில்லாமல் போய். அதுதான் பால் என்றால் ஒன்றுமில்லாமல் போவது. அங்கே ஒன்றுமில்லாமல் நான் என்பதே அங்கே இல்லாமல் போய்விடுகிறது. நான் என்ற ஒரு நான் என்ற உணர்வே உண்மையிலேயே ஒரு மாயை அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ தன்வயமாதல், அந்த இறைநிலை தவம் செய்ய 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 தன்வயமாதல் என்ற பேராற்றல், ஒரு அற்புதம், ஒரு நமக்குள் நிகழும். அப்போ அங்கே இருந்தது இங்கே வந்தது. அடுத்ததாக என்ன? தூய உடம்பினாதல். மருள் சேர் மல உடம்பை அழியாத விமல உடலாக்கி. வள்ளலார் பாடுறார் இல்லையா? மருள் சேர் மல உடம்பை. இந்த உடம்பே ஒரு அழுக்கு தான். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பிலுக்குள்ளே உயிர் உருவுருள் கண்டேன் உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓப்புகின்றேனே அப்படின்னு பாடுறாங்க. வாழ்க வளமுடன். ஏன்னா அந்த உடம்பு உன்னதமானது தான். உடம்புக்குள் ஏனென்றால் உன்னதமான இறைவன் குடியிருக்கிறான். ஆகவே அந்த உடலை வந்து தூய்மையாக வச்சுக்கணும். எவ்வளவுதான் தூய்மை செய்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த உடத்திலே அழுக்குகள் உருவாகி கொண்டே அழுக்குகள். சாதாரண இந்த ஸ்தூல உடலில் சொல்கிறேன். இந்த சூட உடலில் ஏன்னா சாப்பிட்றோம், உண்ணும் பொழுது அது ஜீரணமாகுது, அது மலமாகுது. அப்புறம் செல்களில் போய் ஒவ்வொரு மனித செல்லும் வந்து ஒரு தொழிற்சாலை. அங்கே வந்து ஒரு நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது. நெருப்பு எரியும் பொழுது அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு வரும் இல்லையா, அழுக்கு. அப்போ வியர்வை, இது மாதிரி உடம்புல வந்து அழுக்குகள் உண்டாகி கொண்டே தான் இருக்கும். இது எப்படி தூய உடம்பாக்குவது? அதனால தான் யோக மார்க்கத்தில் வந்து உடலை முதலில் தூய்மையாக்கணும். அப்போ தான் ஞானம் கிடைக்கும், அப்போ தான் இறைவனை உணர முடியும், தவம் சித்தியாகும், சமாதி சாத்தியமாகும். ஆகவே இந்த உடலை வந்து தூய்மையாக்கணும்னு வெகு பாடுபடுறாங்க. உடற்பயிற்சி ஆசனங்கள்லாம் செய்து 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 இந்த நோய் பதிவுகளை எல்லாம் போக்குவது. என்னென்னமோ 108 ஆசனங்களை நாமும் உடற்பயிற்சி செய்யும் பொழுது நோய் பதிவுகள் எல்லாம் நீங்குது. நாள்தோறும் செய்கிறோம், விடாமுயற்சி, குளிச்சுக்கிறோம், வெளி உடம்பை தூய்மைப்படுத்திக்கிறோம். அப்புறம் இன்னும் கூட யோக மார்க்கத்தில் வந்து வாந்தி 3 மாதத்துக்கு ஒரு முறை வாந்தி எடுத்தால் 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி கணக்கு இருக்குது. நான் சொல்லக்கூடிய கணக்கு முன்னப்பின்னு இருக்கலாம். இப்படியெல்லாம் உடம்பை தூய்மை செய்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா துணி, வெள்ளை துணி, ரிப்பன் மாதிரி ஒரு காதி துணி, வெள்ளை துணியை வந்து குடலுக்குள்ளே விடுறது, அப்படியே வாயை திறந்து உள்ளே விட்டு இது சுத்தம் பண்ணுறது, அந்த குடலை சுத்தம் பண்ணுறது. அப்புறம் மலக்குடலை சுத்தம் பண்ணுவது. கீழ் பக்கம் ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கிறது, ஒரு 2 தட்டிலையோ, அதில் உட்காந்துக்கிட்டு நவுளி, ஒட்டியானா நவுளின்னு யோகாசனங்கள் இருக்குது. அது செய்யும் பொழுது ஆசன வாயு வழியாக தண்ணியை உள்ளே இழுக்கிறது.
அதை இது பண்ணி அதை வெளியே தள்ளுறது, இப்படியெல்லாம். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா உடலை சுத்தம் பண்ணிக்கிறாங்க. உடல் தூய்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு கடும் முயற்சி எடுக்கிறாங்க. அது ஒரு மார்க்கம், அது கடயோகம். அந்த மார்க்கத்திலும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். உடற்பயிற்சி மாத்திரமே யோகமல்ல, உளப்பயிற்சி அற்புதங்கள் வேத பாடம், கடற்கரையில் மலை காட்டில் உடல் வருத்தும் கடும் மூச்சு பயிற்சி மாத்திரமே யோகமல்ல, படற்கையினால் மனம் அலையா விழிப்பில் நிற்க பண்படுத்தும் பயிற்சிகளாம் இவை பிறப்பிறப்பு தொடரருக்கும் பிறவி பயனை நல்கும். வேதாத்திரி மகரிஷி பாடுறார். அப்படி கஷ்டப்பட்டு அது மட்டுமே யோகம் நினைக்காதீங்க. உட்காந்து தவம் செய்து அந்த மனதை ஆராய்ச்சி செய்து மனதை தூய்மை செய்தால் தான் அதுதான் பிறவி பயனை நல்கும்னு சொல்கிறாரு எளிமைப்படுத்தி. ஆகவே இந்த உடலை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்று அரும்பாடுபடுகிறார்கள். என்னதான் தூய்மை செய்தாலும் மீண்டும் மீண்டும் அழுக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. எப்பொழுது ஒருவன் பரிபூர்ணமாக இறைத்தன்மையை பிரமத்தை உணர்ந்து விடுகிறானோ அப்பொழுது அவனுக்கு அழுக்க பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் அவன் எல்லாவற்றையும் இறைவனாகவே பார்த்துறான். ஒரு மலம், மிக மோசமான அழுக்கு மல மூட்டை, குப்பை தொட்டியில் உட்காந்து ஆனந்தமாக இருக்கிறான் பிரம்மஞானி. நான் பார்த்துருக்கோம். குப்பை தொட்டி அழுக்கு மேடையில் அழுக்கில் கூட உட்காந்துக்கிட்டு ஆனந்தமாக, ஏன்னா ஆத்ம ஜோதியில் அவன் ஐக்கியமாயிட்டான். அழுக்கை பற்றி கவலை இல்லை. பூண்டி மகான் அப்படின்னு ஒரு மகான் மலபீட ஆசனத்தில் உட்காந்துருந்தான். மலபீட ஆசனம், அந்த மலத்தையே அதுவே ஒரு ஆசனமாக்கி உட்காந்துருந்தான். இந்த மாதிரியெல்லாம் அப்போ இறைநிலை உணர 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 உடம்பும் தூய்மையாகி விடுகிறது. உடல் நோய்கள் நீங்குகின்றன. தூய்மையான உடல் என்றால் நோய். உடலில் நோய்கள், நோய்ப்பதிவுகள் எல்லாம் துரியாதீத தவம் செய்ய 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 பவ வினைகள் கழிந்து உடல் தூய்மையாகி நோய்கள் நீங்கி விடுகின்றன. தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல் அப்படின்னா மன விரிவு பெறுதல், இயற்கை விதி அறிதல், எண்ணம் சொல் செயலிலே விழிப்புடன் இருத்தல், செயல் விளைவு தத்துவம் உணர்வது தான் இயற்கை நீதி அறிதல். இறைநிலையை உணர 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 நமக்கு விழிப்பு நிலை, அவேர்னஸ் விழிப்பு நிலை. விழிப்பு நிலைன்னா பார்த்தீங்கன்னா மகான்களுக்கு தூக்கமே கிடையாதுங்கிறாங்க. அப்படியே தூங்கினாலும் யோக நித்திரை, அவர்கள் யோக நித்திரையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மகான்கள் இறைநிலை உணர்ந்தவர்களுக்கு தூக்கமும் வேண்டியதில்லை, அவர்கள் தூங்குவதும் இல்லை என்கிறார்கள். தூங்குகனி என்கின்றாய் தூங்குவனோ, வள்ளலார் சொல்றாரு. தூங்க சொன்னா நான் தூங்கிடுவேனா? தூங்குகனி என்கின்றாய் தூங்குவனோ, எனது துறை வரும் தருணம் இதில் தூக்கமும் தான் வருமோ, ஈங்கினி நான் தனித்திருத்தல் வேண்டும் தார்குழல் நீ அங்கே போய் தத்துவ பெண் குழுவில் பொய்கரையாதுள்ளபடி புகழ் பேசுகிறேனே, புத்தமதம் அளித்த அருட்சித்தர் வந்த உடனே உய்கரைவாய் நான் அவரை கலந்தவரும் நானும் ஒன்றான பின்னருனை எழுப்புகின்றேன் உவந்தே. அதை அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தோழி இருக்கிறதா, தோழியை வச்சு பாடுறாங்களே கற்பனையா, ஒரு தோழி தூங்கு தூங்குன்னு சொல்ற மாதிரியும் அந்த இறைவன் எப்போ வராராம், வைகரையீ தருதயம் தோன்றுகின்றது எனது வள்ளல் வரும் தருணமினி வார்த்தையொன்றானாலும் சைகரையே லிங்கனம் நான் தனித்திருத்தல் வேண்டும் அப்படிங்கிறாரு. வைகரை பொழுது காலையில் அதிகாலை நேரம், ஒரு பிரம்ம முகூர்த்தம் 3:03, அப்போதான் இறைவன் தருணம், இறைவன் வருகின்ற தருணம் அதிகாலை நேரம். அந்த நேரத்தை வீண் பண்ணி தூங்கிறாதீங்க அப்படின்னு நமக்கு உணர்த்துவதற்காக. அப்போதான் தூக்கம் நல்லா வரும். தூங்கிடக்கூடாது, விழிப்போடு இருக்க வேண்டும். விழிப்போடு இருந்தால் தான் இறைவனை பிடித்து கொள்ள முடியும். தூங்கிட்டா முடியாது, அந்த நேரம் தட்டி போகும். தோழி, ஒரு தோழி அது தூக்கத்தையே கூட ஒரு பெண்ணாக வச்சுக்கிட்டான்னு, அந்த தூக்கம் வருது வந்து வற்புறுத்துது, தூங்கு தூங்கு தூங்குன. இவர் அதை பார்த்து சொல்றாரு, அதை ஒரு தோழியாக கற்பனை பண்ணிக்கிட்டு தூங்குகனி என்கின்றாய் தூங்குவனோ, நீ தூங்க சொன்னா நான் தூங்கிடுவனா, தூங்குகனி என்கின்றாய் தூங்குவனோ, எனது துறை வரும்போர் தருணமதில் தூக்கமும் தான் வருமோ, ஈங்கினி நான் தனித்திருத்தல் வேண்டும். இங்க நான் தனியா இருக்கணும், ஈங்கினி நான் தனித்திருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே அவேர்னஸ், விழிப்பு நிலை, அயராத விழிப்பு, நல்ல விழிப்பு நிலையில் இருப்பவர்கள் கண்ணை மூடுறதே பார்த்தீங்கன்னா நல்ல அவேர்னஸில் இருந்தீங்கன்னு வச்சிங்களா, ஆக்கினியில் நல்ல ஆக்கினியில் இருக்கும்போது கண்கள் சிமிட்டுவதையே நீங்கள் மறந்துடுவீங்க.
மிக குறைவாக தான் எப்பயாவது கண்ணை சிமிட்ட வேண்டியது வரும். கண்களே சிமிட்டாத நிலை வரும். அப்போ இந்த புறக்கண்களுக்கே அந்த நிலை ஏற்படும் பொழுது அகக்கண் எப்பொழுதும் விழிப்போடு இருக்கணும். அந்த விழிப்பு நிலை எப்பொழுது சாத்தியமாகிறது ஒரு மனிதனுக்கு? இறைநிலை உணர்வு எந்த அளவிற்கு கிடைக்கிறதோ அந்த அளவிற்கு விழிப்பு நிலை, அந்த விளைவறிந்த விழிப்பு. இன்னது செஞ்சால் இன்னது விளை, இந்த எண்ணம் வந்தால் அதற்கு விளைவு இது. அப்பப்போ அவேர்னஸ் இருக்கும் பொழுது தவறே நடக்காத அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். எண்ணம் சொல் செயலில் விழிப்புடன் இருத்தல், அது சாத்தியமாகிறது. தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் அறிதல். ஒரு சீடன் இருக்கான், குரு கிட்ட போய் கேட்குறான், குருவே நான் ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு லைப்ரரிக்கு போனேன், ஒரு நூலகத்துக்கு போனேன், 25,000 நூல்கள் வச்சிருக்கிறாங்க, 25,000 நூல்கள். பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன், எத்தனையும் படிக்கணுமா? எத்தனை தான் படிக்கிறது? உலகத்தில் எத்தனை நூல்கள் இருக்கின்றன, எத்தனை. அதாவது என்ன சொல்கிறான்னா, இந்த அண்டத்தை பற்றிய ஸ்பேஸ் சயின்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸ்பேஸ் சயின்ஸ், அண்டத்தை படிக்கக்கூடிய அந்த கல்வி, அது முடிவடையாத கல்விங்கிறாங்க. அது பல 100, 200, 500 ஆண்டுகள் தொடர்ந்து படித்தா கூட அதை படிக்க முடியாதுங்கிறாங்க. அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு, படித்து அறிந்து கொள்வதற்கு முடியவே முடியாது போல இருக்கு. அப்போ எப்போ தான் எல்லாம் தெரிந்தவர்களாக எப்போ மாறுறது, எப்போ எல்லாத்தையும் தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்கும்போது குரு சொல்கிறாரு, நீ ஒன்றை தெரிந்து கொண்டால் போதும், அனைத்தையும் தெரிந்து கொண்டதாகும். அது எது அப்படின்னா உன்னுடைய அறிவு. எல்லாம் அறியும் அறிவினை விடுத்து எல்லாம் அறிந்தும் ஈங்கொன்றும் இல்லை, எல்லாம் அறியும் அறிவினை நான் எனில் எல்லாம் அறிந்த இறையனலாமே. திருமுறள் பாடுறாரு. அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியாத சரஸ்வதியே இன்னும் படிச்சுட்டு இருக்காங்களாமா. கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலன்னு சொல்கிறாங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, சரஸ்வதியே இன்னும் படிச்சுட்டு இருக்காங்களா, படிக்க முடியலையாமா. அப்போ நாம் எங்கே போய் படித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிது? ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருந்தோம், ஒரு பக்கம் மறந்துக்கிட்டே போயிட்டு இருக்குது. அவர் பதில் கேட்டால் தெரிய மாட்டேங்குது. எப்போ தான் எல்லாம் தெரிஞ்சவனா எப்போ தான் மாறுறது? ஒன்றும் இல்லைப்பா, உன்னை நீ தெரிந்து கொள் போதும். உன்னை நீ தெரிந்து கொண்டாலே எல்லாம் தெரிந்து கொண்டதாகும். இந்த உலகத்தையெல்லாம் சுற்ற முடியாது. நீ அப்பா அம்மாவை சுற்றி விடு போதும். அப்பா அம்மாவை சுற்றினா முடியுது, உலகத்தையே சுற்றின மாதிரி இல்லைங்களா? அதனால் சொல்கிறாங்க, முற்றறிவு. அறிவு எப்பொழுது முற்று பெறுகிறது என்றால், இறை உணர்வு பெறும் பொழுதே அறிவு முற்று பெறுகிறது. முற்றறிவு, அது அறிவு தன்னையே தான் உணர்ந்து கொண்டால் போதுமானது. எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். சாமிஜி பாடுறார் இல்லையா, இறைவன் முதல் உயிர் வரை எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். அந்த மெய் ஞானத்தோடு அணுவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. ஆகவே அந்த காந்தம் என்றால் மனம், மனதின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய இறைநிலை. இதை உணர்ந்து கொண்டாலே முற்றறிவு பெற்றதாகும். அதை உணர்ந்தவர்கள் முற்றறிவு உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். அடுத்ததாக இயல்பாகவே பாசங்களிலிருந்து விடுபடுதல். நம்ம புராணங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, எருமகடா மேலே ஏறிக்கிட்டு கடைசியாக ஒருத்தர் வருவார். எல்லாத்துக்கும் அவர் தான் பாசக்கயிறு தான் போடுவார், கழுத்தில் தான் போடுவார் பாசக்கயிறு. அது பாசக்கயிறு. பந்தம்னா கட்டுவது இல்லைங்களா? அந்த பாசக்கயிற்றை போட்டு தான் உயிரை இழுக்கிறார். இதெல்லாம் அந்த புராணங்களில் சிம்பாலிக்காக, அதாவது ஓமையாக பல உண்மைகளை சொல்லியிருக்காங்க. அதை போட்டு தான் இழுத்துட்டு போகிறாரு. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாசம் அப்படிங்கிறது நாம், அதாவது அன்புங்கிறது வேறு, பாசம் என்பது வேறு. பாசம் என்றது கடும்பற்று, அது ஒரு அறிவின் குறைபாடு. நாம் நம்ம குழந்தைங்க மேலே பாசம் இல்லாமல் இருக்க முடியுங்களா? பாசம் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மேலே பாசம் வச்சுருக்கோம்ல. அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். எங்கள் அப்பாவுக்கு என் மேலே கொஞ்சம் பாசம் இருக்குதுங்க, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு என்ன சுத்தமாக என் மேலே பாசமே கிடையாது, எங்கள் அண்ணன் மேலே தான் பாசம். அப்படின்னு பாசம்னா என்னப்ப?
அப்போ அன்பா அது என்னது? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பதி பசு பாசம் அப்படிங்கிறாங்க. பதி என்றால் இறைநிலை, பசு என்றால் உயிர், பாசம் என்றால் தடுப்பு. இந்த உயிர் அந்த இறைவனை போய் தொடுவதற்கோ அடைவதற்கோ இல்லாமல் தடுத்து கொண்டிருக்கிறதுனா, எங்கே தடுத்து கொண்டு இருக்கிறதோ அல்லது கட்டி கீழே கட்டி இழுத்து கொண்டு இருக்கிறதோ ஏதோ ஒன்று ஒரு தடை செய்யக்கூடியது தான் பாசம். அப்போ நமக்கெல்லாம் எது நம்ம எல்லாம் முற்றறிவு பெறாமல் இறைவனை உணர்வதற்கு இல்லாமல் எது நம்மளை தடுத்துட்டு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நாம் பற்று, இந்த உலகப்பற்று, ஆசை பாசம் சொல்கிறோம் இல்லையா, இந்த உலகப்பற்று, இந்த பொருள் பற்று, நம்ம குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய பற்று, நம்ம குழந்தை குட்டிங்க மேலே இருக்கக்கூடிய பற்று, இந்த பற்று அதாவதுங்க இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் இருக்கா இல்லையா, பட்டினத்தார் வந்து கடைசியாக எல்லாத்தையும் விடுறாரு. அவர் பெரிய வணிகர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பெரிய வணிகர், அது பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரே ஒரு பையன், நல்லா பணம் நிறையா கொடுத்து அனுப்புகிறாரு, வெளிநாட்டில் போய் வணிகம் பண்ணி நிறையா சம்பாதிச்சிட்டுவான்னு சொல்லி. அந்த பையன் வந்து பணத்தையெல்லாம் வாங்கிட்டு போகிறான். அப்புறம் கடலில் வந்து கப்பல் கமுந்துருது. அதோ வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சிட்டு வரான். வரும்போது நடுக்கடலில் புயல் அடித்து கப்பல் கமுந்துருது. அப்புறம் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி கப்பல் கமுந்துருச்சு, உங்கள் பையனும் மாண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே அதிர்ச்சி, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் பையன் வந்துடுறான். இப்படியே பையன் வந்ததுக்கப்புறம் கேட்குறாரு, அத்தனை பொருள் கொடுத்து அனுப்புனேன், அவ்வளோ பணம் கொடுத்து அனுப்புனேன், எதுவுமே சம்பாதிக்கலையா, சும்மா வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, நான் 3 எருவாமட்டை கொண்டாந்தப்பா அப்படிங்கிறான். சாணி எருவாமட்டை 3 பார்க்குறாரு. சாணி இதுவாக சம்பாதிச்சுட்டு வந்த, கோடிக்கணக்கான பொருள் கொடுத்தேன், அத்தனையும் கடலில் இழந்துட்டு இப்போ வெறும் எருவாமட்டையை கொண்டாந்துருக்கிறேன் நீ அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அவன் ஏதோ பண்ணுறாரு, திட்டுறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், காதந்த ஊசியும் உங்களோட வராது. காதந்து போன ஊசி, காது இருந்தால் அதில் நூல் கோர்க்கலாம், அது வந்து உபயோகமாகும். அந்த காதந்து போன ஊசி கூட உங்களோடு கடைசியில் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். கோபம் வந்துடுது இவருக்கு. அந்த எருவாமட்டை எடுத்து அடிக்கிறார் செவுத்தில். அடித்த உடனே அதுக்குள்ளேருந்து வைரக்கற்களாக மாணிக்க கற்களாக தெரிக்குது. கொள்ளையர்கள் திருடி கொண்டு போய்விடுவார்கள் என்று என்னுடைய மகன் சாணிக்குள் வைரங்களை பதித்து கொண்டாந்துருக்கிறானே. அப்புறம் அவர் அவன் போயிடுறான். பையன் யோசிச்சு பார்க்குறாரு, காதந்த ஊசியும் கடைசி வராதான், என்ன இதில் அப்படி யோசிச்சு பார்க்குறாரு. கடைசியாக புரியுது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் போகும்போது தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு. அவருக்கு அந்த ஒரு செகண்டில், ஒரு வினாடியில் அவருக்கு ஞானம் வருது, மெய்ப்பொருளை உணர்ந்துக்கிறாரு. உடனே துறக்கிறாரு, குடும்பத்தை துறக்கிறாரு, மனைவி மக்கள் பாசம். இந்த பாசம் என்பது சாமிஜி என்ன சொல்கிறார் ஒரு இடத்துல, உலக சமாதானம் அதெல்லாம் இந்த மக்கட்பாசமே வந்து மனிதனுக்கு வேண்டாம். குழந்தை பெற்றுட்டா அந்த குழந்தைய ஒரு ஒரு நிறுவனம் அங்கே கொடுத்து வளர்க்கக்கூடிய பொறுப்பெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. பணமே இருக்கக்கூடாதுங்கிறாரு. பணம் என்பது பணமில்லாத ஒரு உலகம் அவர் கனவு கண்டிருக்காரு. சாமிஜி வந்து கனவு இல்லை, அது வந்து அவர் வந்து ஞான நிலையிலிருந்து அது வந்து தான் எல்லை, மனித குலத்தினுடைய எல்லை அதுதான் அப்படிங்கிறாரு. பணமில்லாத உலகம் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாரு உலக சமாதானத்தில். ஆகவே ஆனால் பாசத்தை நம்மளால் விட முடியுமா? ஆனால் விட்டால்தான் ஞானம். அப்புறம் பட்டினத்தார் என்ன பண்ணுறாரு, போய் ஞானம் ஓரளவுக்கு ஞானம் அடைஞ்சிட்டாரு. போய் ஒரு மரத்துக்கடியை உட்காந்துக்கிறாரு இறைநிலை உணர்வோடு. ஏன்னா அற்றது பற்றானால் உற்றது வீடு, பற்றெல்லாம் போயிடுச்சு. அவர் ஏகாந்த நிலையில் ஒரு மரத்துக்கடியை உட்காந்துருக்காரு. அப்புறம் இந்த கதையெல்லாம் தெரியும் இல்லையா, படம் பார்த்துருக்கீங்க நீங்களாம். அப்புறம் வந்து ராஜா போகிறாரு, அரசனுக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி பட்டினத்தார் வந்துங்க சன்னியாசி ஆகிட்டாராம்மா, அவர் வந்து ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டாரு, கொஞ்சம் வந்து இது மரம் கல்லுடுச்சு. அவர் எல்லாம் போய் எல்லா துணியெல்லாம் போட்டுட்டு போய் மரத்துக்கடியை உட்காந்துருக்கிறாருங்க ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு. ராஜாவுக்கு உடனே தூக்கி வாரி போடுது, என்னடா நம்மளுக்கே கடன் கொடுக்குறாள், இவ்வளோ பெரிய பணக்காரன் இப்படி ஆகிட்டாருன்னு ராஜா வந்து போய் கேட்குறாரு, ஏன் பண்ணிட்டு தானே இப்படி வந்து வந்துட்டீங்க, என்னாச்சு உங்களுக்கு, இங்கே வந்து இப்படி இருந்து நீங்கள் என்னத்தை சுகத்தை கண்டீங்க அப்படின்னு ராஜா கேட்குறாரு. அதுக்கு பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு,
நீ நிற்க, நான் அமர்ந்திருக்க. என்ன ராஜான்னா நான் எந்திரிச்சு நின்னாகணும். இதனால் வரைக்கும் அப்படி தான் செஞ்சேன். கோடீஸ்வரனா வாழ்ந்தப்பெல்லாம் கூட நீ வரும்பொழுது நான் எழுந்து நின்று உனக்கு வணக்கம் தெரிவிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் அந்த அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு ஏன்னா பற்று இல்லை, வாழணுங்கிற ஆசையே எனக்கு கிடையாது. உனக்கு நான் எதுக்கு எந்திரிச்சு நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ நீ நிற்க, நான் அமர்ந்திருக்கேன், இதுதான் அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போகுது. அப்புறம் பட்டினத்தார் என்ன ஆகிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பற்று இருக்குது, முக்தி வரல, முழு முக்தி இன்னும் வரல. அவருக்கு சொல்கிறாங்க, அதாவது ஒரு தெய்வமோ ஒரு அசுரரியோ கேட்குது, பேய் கரும்பு எப்பொழுது இனிக்கிறதோ அப்பொழுது தான் உனக்கு முக்தி. பேய் கரும்புங்கிறது நீர்நிலைகளுக்கு ஓரமாக முளைச்சிருக்கக்கூடிய ஒரு கரும்பு போன்ற ஒன்று. அது கசக்கும், இயல்பாகவே அது கசக்கும். அது இனித்தால் தான் உனக்கு முக்தி. பட்டினத்தாரருடைய சீடராக பத்ரகிரியார் சேர்ந்து பத்ரகிரியாருக்கு முக்தி கிடைச்சிருது, அது பட்டினத்தாருக்கு முன்ன. ஆனால் பட்டினத்தார் எனக்கு இன்னும் கிடைக்கலையேன்ற ஒரு ஏங்குறாரு. அப்புறம் போய் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு எப்போ முக்தி கிடைக்குமோ தெரியல. ஏன்னா டெய்லி போய் அந்த கரும்பை எடுத்து ஒடிச்சு மென்று பார்க்குறாரு. அது எப்பயும் இனிக்கவே இல்லை, டெய்லி கசந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வயக்காட்டில் படுத்திருக்காரு. அவர் முற்றும் துறந்தவர், எல்லாத்தையும் துறந்துட்டு அப்படியே வயக்காட்டில் படுத்திருக்காரு. அப்போ 2 பெண்கள் தண்ணிக்காக போகிறாங்க, ஆற்றுல தண்ணி மொழ்றதுக்காக 2 பெண்கள் போகிறாங்க. 2 பேர் பேசி, அதில் ஒரு பெண் சொல்கிறாங்க, முற்றும் துறந்தவர், எல்லாம் துறந்துட்டு கீழே பாய் கூட இல்லாமல் மண்ணில் படுத்திருக்கார் பாரு, இவரெல்லவோ முற்றும் துறந்த முனிவர் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறாங்க. இன்னொரு பெண் சொல்கிறாங்க, இல்லைல்ல தலைக்கு கையை வச்சு படுத்திருக்கிறாரு பாரு, அந்த சுகம் கேட்குது இவருக்கு, இன்னும் முற்றும் திறக்கலை அப்படின்னு இன்னொரு பெண் சொல்கிறாங்க. இவர் காதில் கேட்டுக்கிறாரு. அப்புறம் இங்கே தண்ணி மூலம் போயிடுறாங்க. அப்புறம் கையை எடுத்துக்கிறாரு. இப்போ இந்த பற்றும் வேண்டாம் நமக்கு, கை எடுத்து படுத்துக்கிறாரு. அந்த தண்ணி மோண்டுக்கிட்டு 2 பெண்கள் மறுபடியும் வரும்போது அந்த முதல் பெண் சொல்கிறாங்க, பாத்தியா அந்த கையவும் எடுத்துட்டு எதுவுமே இல்லாமல் முற்றும் திறந்து படுத்திருக்காரு. அப்படிங்கும்போது இன்னொரு பெண் சொல்கிறாங்க, இல்லை நாம் போகும்போது பேசிட்டு போனோம் இல்லையா, கை தலைக்கு வச்சிருக்காருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை காதில் கேட்டுக்கிட்டு இப்போ கை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு இன்னொரு பெண் அப்போ தான் அவர் கிளிக் ஆகுது. பரிபூரண ஒரு நிலை, எந்த பற்று இருக்கக்கூடாது, பரிபூர்ண நிலை அப்படி வந்துடுது. அதுக்கப்புறம் போய் கரும்பு அப்படியே முக்தியே வேண்டாங்கிறாரு. முக்தி வேணுங்கிற சின்ன ஆசை கூட இல்லை அவருக்கு, அதுவுமே வேண்டாம். அந்த பற்றும் போகும் பொழுது, அந்த வழியாக போகும்பொழுது சும்மா எடுத்து கடிக்கிறாரு. அந்த பழக்கத்துக்கு நாள்தோறும் கடித்த பழக்கத்துக்கு அந்த கரும்பு எடுத்து கடிக்கும்போது இனிக்குது, முழுமை. இதெல்லாம் என்னன்னா, இது நடந்ததோ நடக்கலையோ நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு பெரியவர்கள் என்ன உணர்த்துகிறார்கள் என்றால், இந்த பாசம் என்பதெல்லாம் மனிதனுக்கு தடை, இறைநிலை உணர்வுக்கு தடையாகத்தான் இருக்கிறது. அப்போ அந்த பாசத்தையும் நீக்க வேண்டும் என்றால் அந்த இறைநிலை தொடர்பாக தான் முடியும். முற்றும் உணர்ந்தால்தான் பாசம் நீங்கும். அந்த பதியை பசுவாகியது போய் அடைய முடியும். நடுவுல தடையாக இருப்பது இந்த பற்றுகள் தான். ஆகவே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேரருள் உடைமை. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் யான் சென்றே எந்தை நினதருட்புகழையை எம்பிடல் வேண்டும், செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவநெறி திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும், தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. வள்ளலார் பாடுறார் இல்லையா, அருளா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். அதாவது அருள் அப்படின்னா என்னன்னா, அன்பு தான் அருளாக மாறுகிறது. பால் தான் தயிராகுது இல்லைங்களா? ஆனால் பாலை வச்சுக்கிட்டு தயிர்னு சொல்ல முடியுமா? பால் தயிராக மாறும், ஆனால் இப்போ மாறல. இது பொழுது பால். இந்த பாலிலே ஒரு சொட்டு தயிரை விட வேண்டும். பக்குவமாக பாலை பக்குவமாக காய்ச்சி, ரொம்ப சூட்லையும் விடக்கூடாது, ரொம்ப விறுவிறுன்னு ஆரம்பத்துக்கு அப்படியும் விடக்கூடாது. அது பதமாக ஒரு வெதுவெதுப்பாக இருக்கும் பொழுது ஒரு சொட்டு தயிர் எடுத்து அந்த பாலில் விட்டுறணும். அப்போ நாளைக்கே அந்த பால் என்னவாயிரும்? தயிராக மாறிவிடும்.
அந்த ஒரு சொட்டு தயிரை விட மறந்துட்டோம்னா அடுத்த நாள் பால் தான். பாலாக போயிடும். சரிங்க, இப்போ முதல்ல மனிதன் பிறந்ததுக்கு அப்புறம் முதல்ல மாட்டை பிடிச்சி கட்டி வச்சு பால் கறந்துருப்பான். அப்போ அவன் தயிருக்கு எங்கே போயிருப்பான்? கேள்வி வருது இல்லைங்களா? கோழியிலேருந்து முட்டை வந்துதான், முட்டையிலேருந்து கோழி வந்துதாங்கிற மாதிரி முதல்ல அப்போ தான் மாட்டவே பிடிச்சான். அவன் என்ன பண்ணான்னா முதல்ல காதை பிடிச்சி தான் இழுத்துட்டு வந்தான். காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவன் பிடிச்சி கழுத்தில் கயிறு போட்டு கட்டி பார்த்தான். அந்த காலத்தில் கயிறு கிடையாது, காட்டு கொடி போட்டு கட்டி பார்த்தான். அத்துக்கிட்டு போயிடுது. எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக போட்டாலும் அத்துக்கிட்டு போயிடுது. அவன் கோபம், செம கோபம். இதுல காலில் போட்டு கட்டி பார்த்தான், அப்பயும் வேலைக்கு ஆகலை. கீழே விழுந்து காலை ஒடிச்சிக்குது. இடுப்பில் கைத்தை போட்டு கட்டி பார்த்தான், வாயில் போட்டு கைத்தை மென்னுட்டு ஓடி போயிடுது. இது எப்படி தான்? அதை செம கோபம். உடனே காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்தான். அந்த நேரம் அவனுக்கு இருந்த கோபத்தில் பக்கத்தில் ஒரு முள் செடி இருந்தது, நல்ல நீளமான முள். அதை ஒடிச்சு குத்தனான் மூக்குலிங்க. அந்த கோபத்தில் அவனை அதுதான் தோணிச்சு, உள்ளுணர்வு. நல்லா மூக்கில் குத்தி 2 பக்கம் கயிறு போட்டு கட்டினான். அப்படியே அடங்கி போச்சு. அப்புறம் கண்டுபிடிச்சினா, ஓ, இதை அடக்குவதற்கு மூக்கணாங்கயிறு கண்டுபிடிச்சி அன்னையிலேருந்து மூக்கணாங்கயிறு போட்டான் மாட்டுக்கு. மூக்கணாங்கயிறு போட்டு அவன் என்ன பண்ணான்? பால் கறந்து சரி குடிக்கலாம் அப்படின்னு முதல்ல பால் கறந்து குடித்தான். அப்புறம் பாலை முதல்ல எப்படி தயிராக்கியிருப்பான் யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த பால் என்ன பண்ணியிருக்கான்? அவன் அதுக்கு முன்னே கல் கண்டுபிடிச்சிட்டான். பனைமரத்தில் கல் இருக்கு இல்லைங்களா? கல் புளித்து போனாலும் நல்லா போதை ஏறும். அந்த கல் கண்டுபிடிச்சி கல்லை மேலே கட்டி தொங்கிட்டுருந்தான். கீழே பால் வச்சுட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கல் இருந்து சொட்டு சொட்டாக அந்த பாலில் ஒழுதுருச்சு. அப்புறம் அடுத்த நாள் அது வேற டேஸ்ட்டாக இருக்குது, கட்டியாக. ஆஹா, இதுதான் தயிர். அப்புறம் அதிலிருந்து என்ன பண்ணா? அதிலிருந்து உர போட்டு அப்படி கொண்டு வந்துட்டான். அந்த மாதிரி இயற்கையாக. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குரு வேணும். குரு என்பவர் இல்லாமல் இறைநிலையை உணரவே முடியாது, யாராலும் முடியாது. அதான் சொல்கிறாங்க பெரிய அருள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அந்த நாள் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவி, அது மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா? குரு வேணும். அப்போ முதல்ல குரு, முதல்ல மனிதன் வரான். முதல் மனிதன் எப்படி ஞானத்தை அடைந்தார்? அவருக்கு ஒரு குரு வந்திருக்கணும் இல்லையா? அப்போ யார் கொடுத்துருப்பாங்க? இறைவன். உண்மையான குரு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், குரு என்பதே அகத்தே இருக்கிறார், அவர் தான் புறத்தேயும் வருகிறார். அகத்தே குரு வந்த பிறகுதான் புறத்தே குரு வருகிறார். அறிவு என்பதே அகத்தே தான் இருக்கிறது. அறிவு வெளியே கிடையவே கிடையாது. அறிவு உள்ளே இருக்கிறது, வெளியே நம்ம படிக்கிறோம், மற்றவர்கள் சொல்லுவதை கேட்குறோம். எல்லாம் எதுக்காக? அறியாமை நீங்குவதற்காக. அந்த அறியாமை நீங்க உள்ளே இருக்கக்கூடிய அறிவு பிரகாசிக்கிறது. அறிவு வளர்வதும் இல்லை, தேய்வதும் இல்லை. அறிவு அறிவாகவே தான் இருக்குது. அதை அறியாமை மூடிக்கொண்டு இருக்கிறது. மயக்கம், மாயை என்பது மூடிக்கொண்டு இருக்கிறது. அதை தான் குரு நீக்குகிறார். ஆகவே முற்றும் உணர்தல், பேரருளுடைமை. அருள்னா அன்பு. அன்பு பால் தயிராகாது. எப்படி அன்பு அருளாக மாறுகிறதுன்னு சொன்னால், அருளெனும் அன்பின் குலவி பொருளெனும் செல்வச் செவிலியால் உண்டு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அருள் அப்படிங்கிறது யார் பெற்ற மகள்? அன்பு, அன்பினுடைய அடுத்த பரிணாமம். ஒரு விதை இருக்கு, விதையினுடைய அடுத்த பரிணாமம் என்ன? செடி இல்லைங்களா? செடியினுடைய அடுத்த பரிணாமம் என்ன? மரம். அதுபோல அன்புதான் அருளாக மாறுகிறது. முதல்ல வருவது அன்புதான். ஒருத்தங்கிட்ட அன்பு இருக்குதுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்ணில் தண்ணி வரும், அப்போதான் அன்பு, அன்பின் வெளிப்பாடு. வள்ளுவர் ஒரு அருமையான குறள், அதாவது இப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, அந்த கண்ணீர் வரும் பொழுது தான் அன்பின் வெளிப்பாடு. அப்போ அருளின் வெளிப்பாடு எது? கொடுப்பது. சாமிஜி இப்படி வச்சுக்கிறார், கொடுப்பதென்று கேட்பதில்லை. அருள் இருந்தால் கொடுக்கத்தான் செய்வாங்களே ஒழிய கேட்க மாட்டார்கள்.
அந்த கண்லேயே பார்த்தீங்கன்னா அரைக்கண் பார்வை, அருள் பார்வையோடு பார்ப்பார்கள், கொடுப்பார்கள். யார் எதை கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கென்று வைத்து கொள்ள மாட்டார்கள். இருக்கக்கூடிய ஜீவகாதத்தையும் கொடுப்பாங்க. கொடுக்கறனால குறையுமானா குறையாது. அங்கே பெரிய கனெக்ஷன் இருக்குது, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது அருளாளர்கள், பேரருள் உடைமை. இறைவனை உணர்ந்து விட்டவர்கள் பேரருளாளர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் அருளும் அன்பும் கருணையுமோடு இருப்பார்கள். அப்போ நமக்கும் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நாமளும் இறைவனை நெருங்கிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். எல்லார் மேலேயும் அன்பாக வருதுன்னு சொன்னால் அப்போ நீங்களே அதுதான் அன்பாகவும் அருளாகவும் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நீங்களே அதுதான் அளவுகோல். அப்போ நாமளும் இறைவனை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பது அளவுகோல். பேரருளுடைமை, முடிவிலா ஆற்றலுடைமை. ஒரு தியரி சொல்லுவாங்க, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகையாக ஆற்றலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா ஒரே ஆற்றல் தான் இருக்கிறது. இரண்டு ஆற்றல் கிடையவே கிடையாது. அண்ட சராசரத்தில் பிரபஞ்சத்தில் ஒரே ஆற்றல் தான். அதுதான் அழுத்தமெனும் உந்து ஆற்றல். இறைவனுடைய ஆற்றல் பார்த்தீங்கன்னா ஒரே ஆற்றல், அழுத்தமெனும் உந்து ஆற்றல். ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடிகள் அனைத்துமாக்கி அது என்ன பண்ணுதுன்னா எல்லையற்ற பேராற்றலாக விரிந்து 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 எல்லையெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அழுத்தமாக ஒரு அழுத்தத்தோடு இருக்கிறது. அந்த அழுத்தத்தின் காரணமாக அப்படியே நொறுங்கி நுண் அதிர்வுகளாக நொறுங்கி அது நுண் துகள்களாகி அதுவும் சுழல்கிறது. அது சுழல்வதால் முதல் ஆற்றல் தான் இரண்டாவது விரிவாற்றலாக மாறுது. முதல்ல வந்தப்ப ஒரு பால் என்கிட்ட இருக்கு, செவுத்தில் அடிக்கிறேன், போய் அடித்து இந்த பக்கம் வருது இல்லைங்களா, ரப்பர் பால் போய் செவுத்தில் அடித்து பின்னால் வரும்போது அந்த பின்னால் வரக்கூடிய ஆற்றலை எது கொடுத்தது? என் கை தான் கொடுத்தது. இந்த கையை அடித்ததுனால தான் அந்த பால் போய் அங்கே அடித்து வெளியே இப்படி வருது. அதுபோல் அழுத்தம் எனும் முந்த ஆற்றல் ஒரே ஆற்றல் தான் இருக்கிறது. அது அழுத்துவதால் திணிவடைந்த விண் சுழலுது. அதே தான் விரிவாற்றலாகவும் அதே தான் வருது. ஆகவே பேராற்றல் என்பது ஒன்று. அந்த பேராற்றலை உணர்ந்தவர்கள் ஆற்றல் அவர்களிடம் புதிந்து கிடக்கிறது. நம்மக்கிட்ட ஆற்றல் இருக்கிறதுன்னு வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. பொறையுடைமை, மிகவும் பொறுமையானவர்களா மகான்கள், மிகவும் பொறுமையானவர்கள். நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சாங்க. இறைவா இவர்களை மன்னிப்பாயாக சொன்னார் இல்லைங்களா. சாக்ரட்டிஸ் விஷம் கொடுத்து கொண்டாங்க. அவர் அதை ஏற்றுக்கொண்டு அவர் இனிமையாகவே அதை எடுத்துக்கிட்டாரு. நம்முடைய சாமிஜியவும் எவ்வளவோ இன்னல் படுத்தியிருப்பார்கள். அவர்கள் எவ்வளவோ பொறுமையின் சிகரமாக இருந்தார்கள். நம்ம மலர்விழி அம்மா பேசும்போது அவர்களுடைய பேச்சில் தான் கேட்டேன். ஒருத்தர் பஸ்ஸில் உட்காந்து இருந்தாங்களாம். சாமிஜி பஸ்ஸுக்கு கீழே வெளியே நடந்து வந்திருக்கும் பொழுது அந்த எச்சில் அந்த வெத்தலை போட்டு மென்ன எச்சிலை மேலே துப்பிட்டாங்களாம் சட்டை மேலே. அவர் ஒன்றுமே சொல்லலை. நான் அது ஞாபகம் வருது. நான் காலையில் வெள்ளை சட்டை போட்டு இன்றைக்கி யோகா நம்ம பவானியில் போய் பேச போகணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் ஜிப்பா கேட்டேன். ஜிப்பாலாம் தர முடியாது, வெள்ளை சட்டை வேணால் கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போட்டு போங்கன்னு வெள்ளை சட்டை கொடுத்துட்டு உடனே போட்டாச்சு. வெள்ளை சட்டை போட்டு பைக்கில் வந்துட்டு இருந்தேன். எங்கள் பையன் எப்போவுமே 11வது படிக்கிறான். எனக்கு பின்னால் உட்காந்துட்டு வரான். அவனுடைய அந்த ஸ்கூல் பேக் என்கிட்ட கொடுத்துருவான். அதை முன்பக்கமாக வச்சுக்குவேன், பைக் டேங்க் மேலே வச்சுக்குவேன். பின்னால் அவன் உட்காந்துக்குவான். வெள்ளை அந்த அந்த பேக் அழுக்காக இருக்கும். என்னதான் பசங்க பள்ளிக்கூடத்தில் வைக்கிறாங்க, கீழே வைக்கிறாங்க, மேலே வைக்கிறாங்க, இடிக்கிறாங்க, கிரவுண்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க, அழுக்காக இருக்கும். அது எப்போவுமே கலர் சட்டை நான் போட்டுருந்தேன்னா அந்த அழுக்கு எனக்கு தெரியாது. இங்கே மோதும், பேக் மோதும், ஆனால் அழுக்கு ஆகும், ஆனால் வெளியே தெரியாது. அப்போ இது லேசாக பட்டுருச்சு. பார்த்துட்டு ஏண்டா தம்பி இப்படி பேக் அழுக்காக இருக்குதேடா, என் சட்டையை அழுக்கு பண்ணுறிய, இந்த பேக்கை பின்னால் வச்சுக்க மாட்டியா, இன்னைக்கு மன்றத்தில் பேச போகிறேனே, அதை வேறு யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறாங்களே, அப்படியே லேசாக கோபம். உடனே யோசித்தோம், இந்த ஆணவம் எதற்கு செந்தில்குமார் உனக்கு? அப்போ நீ இறைநிலை உணரல. அந்த புகழ் இருக்கட்டும், அதை நீ போயிட்டு சுத்தமாக போகணும், அங்கே யூடியூப் எடுப்பாங்க, 4000 பேர் பார்க்குறாங்க, அதெல்லாம் அப்புறம். நீ ஆணவம் கூட இந்த ஆணவமோ இதெல்லாம் கூட தான் இறைநிலை அடைவதற்கு இப்படி நுணுகி ஆராயணும். பரிபூர்ணமாக நீங்கள் பற்றற்ற நிலை,
எதிர்பார்ப்பற்ற நிலை, எதையும் ஏற்றுக்கொள்ளும் நிலை. எதையும் ஏற்றுக்கொள்ளணும், அப்பதான் இறைவன் உணர முடியும். அது ஒரு ரிவேர்ஸில் போகிறது. நாம் நினைக்கிற மாதிரி இறைவன் அடைய முடியாது, அது வேறு விதமாக அடையணும். தன்னையே இழக்கணும். ஆணவத்தின் வீழ்ச்சியே ஆன்மீகத்தின் முதிர்ச்சி. பரிபூர்ணமாக ஆணவம் இல்லாமல் போகணும். அது இறைநிலை, சுத்தவெளி, துரியாதீதம் அது முழுமையடையும் பொழுது சாத்தியமாகும். அந்த பேராற்றல் பொருந்தியவர்கள் மகான்கள். எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் ஒரு பெருங்கடல் போல அசையாமல் அவ்வளவு ஆற்றலையும் தாங்கிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களை எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் திட்ட மாட்டாங்க, சபிக்க மாட்டாங்க. அவர்கள்தான் உண்மையான மகான்கள். பேராற்றல் உடைமை. தேவைப்படும் போது அவர்கள் ஆற்றலை காட்டுவார்கள். நன்மைக்காக தான் காட்டுவாங்க. குணமெனும் குன்றேறி நின்றார் முன் வெகுளி கனமேயம் காத்தல் அரிது. அவ்வளவு குணவான்கள் கோபம், ஒரு நிமிடம் கோபப்பட்டாங்கன்னா அவர்கள் அந்த நிலையிலிருந்து தாழ்ந்து விடுகிறார்கள். ஆகவே தான் அவர்கள் மகான்கள், பேராற்றல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்னங்க பேகா? இல்லை பேக்கில் போகல. நான் என்ன பண்ணேன், ஒரு 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 பேப்பர் வாங்கி அவங்ககிட்டயே சரி அந்த பேக்குக்கும் என் வயிற்றுக்கு நடுவில் வச்சுக்கிட்டேன். என்னங்க? நல்லது, நடுவில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த மாதிரி பேராற்றல் உடையவர்களாக மகான்கள் இருக்கிறார்கள். முடிவிலா ஆற்றல் உடைமை, வரம்பிலா இன்பம் உடைமை. இன்பம் நாம் புலன்களால் தான் வருதுன்னு நினைக்கிறோம். இது இது சிற்றின்பம். அவர்கள் சொல்லுவது என்னன்னா, வரம்பிலா இன்பம்னா பேரின்பம். எல்லையில்லாத பேரின்பம் எதனாலேயும் வராது. வெளியே இருக்கக்கூடிய பொருள்கள் எதுவுமே வேண்டியதில்லை பேரின்பத்துக்கு. பேரின்பத்திற்கு நாமாகவே இருந்தால் போதும். நாம் புலன்கள் வழியாக விரியாமல், வேறொன்றாக மாறாமல், புலன்கள் வழியாக நம்முடைய ஆன்மாவானது வேறொன்றாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படி மாறாமல் நாமாகவே இருந்தால் அதுதான் இன்பம். அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. அறிவு அசைவற்ற நிலையில் இருக்கணும். அப்படியே அசைந்தாலும் சாமிஜின்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க. ஒன்றி புள்ளியா இரு, அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடு இரு. ஒன்றி புள்ளியா இருன்னா தவநிலையிலேயே இருக்கணும். அல்லது நீ புலன்கள் வழியாக விரிறியா, ஆராய்ச்சிக்கு வந்துரு. என்னது செய்தால் என்னது விளையும், என்னது செய்தால் என்னது விளையும் என்று ஆராய்ச்சியில் இரு. அல்லது ஒன்றி புள்ளியாயிரு, அப்படி சொல்கிறாங்க. அப்போ பேரின்பம் என்பது நமக்குள் தான் இருக்கிறது. அதை நாம் அடையலாம். பேரின்பத்தை நாம் அடைந்து கொண்டு தான் இருக்கிறோம். நாள்தோறும் நீங்கள் ஆக்கினை தியானம் பண்ணுறீங்க. எத்தனை பேருக்கு இன்பமாக இருக்குது? எல்லாத்துக்குமே இன்பமாக இருக்கும். அதனால தான் உட்காந்துருக்கும். அந்த இன்பத்தை சுவைத்து விட்ட பிறகு எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்குது. அந்த பூனை பார்த்திங்கன்னா நாங்கள் செல்லமாக வளர்க்குறோம். அது பார்த்திங்கன்னா தயிர், அந்த பால், எங்கள் வீட்டில் பால் காய்ச்சதுக்கப்புறம் ஆடை இருக்குது இல்லைங்களா, ஆடை எடுத்து போடுவாங்க எங்கள் வீட்டில், அது சாப்பிடும். இப்படியே அது இருந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் பக்கத்து வீட்டு பூனை, இன்னொரு பூனை அது வந்துருச்சு. அது எப்படியோ ஜன்னல் வழியாக உள்ளே சாப்பிட்டுருச்சு. அது ஆடை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாள்தோறும் வந்துடுது. அது எப்படி வருதுன்னே தெரியல, எந்த வழியாக பூந்து வருதுன்னு நாங்களும் கடைசியாக பார்த்தா ஜன்னல் வழியாக சின்ன ஓட்டை, சின்னதாக ஒரு ஜன்னல் மரக்கதை அதில் ஓட்டை இருக்குது. இரவு நேரத்தில் அந்த வழியாக வந்துடுது. அந்த வழியாக சாப்பிட்டு போயிடுது. ருசிகண்ட பூனை விடுறதே இல்லை. அது எப்படியாவது மதிய நேரம் நாங்கள் இருந்தால் கூட, தூங்கிட்டு இருந்தால் கூட அது அப்படியே அழுகாத சாப்பிட்டு போயிடும். ருசிகண்ட பூனை விடுறதே இல்லை. அதுபோலத்தான் இந்த ஆக்கினை துரியம். இந்த ஒரு இன்பம் பெற்றுவிட்ட பிறகுதான் நாம் இங்கே இருக்கிறோம். ஆகவே அந்த பேரின்பத்தை இப்பொழுது நாமும் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். அது சிறுக இன்னும் அந்த பேரின்பத்தை நம்ம வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ வரம்பிலா இன்பம் உடைமை. இந்த 8 பண்புகளும் உடையவர் யாரோ அவர்தான் என் குணத்தான். என் குணத்தான் ஆவதற்கு தான் நாமளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த என் குணத்தான் ஆக வேண்டுமென்றால் என் குணத்தானின் தொடர்பு வேண்டும். குரு தொடர்பு. எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு குரு உதவி, குரு உயிரின் சேர்க்கை. அந்த குரு உயிரினுடைய சேர்க்கை எப்படி ஒரு பால் தயிராக வேண்டுமென்றால்
ஏற்கனவே தயிரிலிருந்து ஒரு சொட்டு அதில் போடணும், அப்போ தான் தயிர் ஆகும். அதுபோல் நாம் இறைநிலை உணர வேண்டுமென்றால் நாம் இறைநிலை உணர்ந்த ஒரு மகானுடைய தொடர்பு வேண்டும், அவருடைய அருட்பார்வை வேண்டும், அல்லது அவருடைய ஸ்பரிசம், அவரோட தொட்டு தீட்சை கொடுக்குறார் இல்லையா, அந்த உயிர் கலப்பு வேண்டும். ஏன்னா அவருடைய உயிர் துகள்களில் அவருடைய அனுபவ பதிவுகள் எல்லாம் இருக்கும். அவர் இறைநிலை உணர்ந்தார் இல்லையா, அந்த உணர்வு பதிவுகள், அந்த அனுபவ பதிவுகள் எல்லாமே அவருடைய உயிர் துகள் இருக்கும். அந்த உயிரை தான் நமக்கு பாய்ச்சிறாரு. பாய்ச்சும் பொழுது அந்த அந்த பதிவுகள் நமக்குள்ளேயும் வந்துடும். அவருடைய இறை உணர்வு என்ற பதிவு, தூய்மை என்ற பதிவு, அந்த பதிவுகள்லாம் நமக்குள்ளே வந்துடுது. ஆனால் நாம் அதை வளர்த்துக்கணும். அதன் பிறகு சிறுக 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 நாம் பயிற்சி செய்ய 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 நாமளும் தயிராயிரும். நாம் இப்போ ஒரு தயிரில் ஒரு பாலில் தயிர் ஒரு சொட்டு விட்டுட்டு அதை இப்படி அப்பப்போ இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தோன்னு வச்சிங்களேன், தயிராகுமா? அதை ஆட்டாமல் அப்படியே வச்சிடணும். ஒரு 12 மணி நேரம் அதை அசைக்காமல் அப்படியே வச்சுட்டா தான் தயிராகும். அதை மறுபடியும் அங்கே எடுத்து வைக்கிறது, இங்கே எடுத்து வைக்கிறது, அப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தோம் தயிராகாது. அதுபோல் மகான்களுடைய உயிர் தொடர்பு தீட்சை பெற்றுவிட்ட பிறகும் நாமும் அசையாமல் இருந்து பயிற்சி செய்யணும், தியானம் பண்ணணும், அவர்களை அடிக்கடி நினைக்கணும். எவரொருவர் குரு உயிரை மதித்து ஒழுகினாலும் தப்பாது பாட்டு வருது இல்லையா, அந்த மாதிரி அவரை நினைத்து மதித்து ஒழுகும் பொழுது தான் நமக்கு அந்த உயர்வு வரும். ஆகவே என் குணத்தான் ஆவதற்கு நாமும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதற்கு என் குணத்தானாகிய இறைவன் குருவாக வந்திருக்கிறார். அந்த குருவினுடைய தொடர்பு நமக்கு வேண்டும். இதுவெல்லாம் இருந்தால்தான் நாம் என் குணத்தான் ஆக முடியும். தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் அறிதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து விடுபடுதல், பேராற்றலுடைமை, பேரறிவு, வரம்பிலா இன்பமுடைமை, இது எல்லாமே இறைவனிடம் இருக்கிறது. இறைவனோடு நாம் தவம் செய்ய செய்ய அது எல்லாமே நமக்குள் சிறுக சிறுக வந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் நாம் தூய்மையானவர்களாக ஆகலாம். அதற்கு என் குணத்தானாக இருக்கக்கூடிய குருவினுடைய தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு நாமும் என் குணத்தானாக ஆவதற்கு நாம் நாள்தோறும் முயற்சி செய்வோம். இன்னொன்று, நீங்கள் நாம் ஹேப்பி மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏதோ கஷ்டப்பட்டெல்லாம் எதையும் அடைய வேண்டியதில்லை. மணிக்கணக்கில் நாம் கஷ்டப்பட்டெல்லாம் தியானமே தவமெல்லாம் பண்ணவே வேண்டியதில்லை. சும்மா ஜாலியாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நான் கஷ்டப்படவே மாட்டேன். சும்மா செஞ்சு கைப்பயிற்சி மட்டும் செய்வோமே, செய்கிறோமா, அப்புறம் கால் சும்மா ஒரு விளையாட்டா உடற்பயிற்சி வேறு செய்யணுமா அப்படின்னு நினைக்காம பாய் போட்டு முதல்ல மகராசனம் செஞ்சிடறது. படுத்துக்கிறோமா, வேலைக்கு போயிட்டு வரோம், வந்த உடனே பாயை போட்டு படுத்து மகராசனம் செஞ்சிடறது. ஒரு பயிற்சி முடிச்சாச்சா, முடிஞ்சுது. சரி தியானம் அது வராது தெரியும் உண்டு, சரி சரி சும்மா விளையாட்டாக பார்க்கலாம். எனக்கு தியானம் வரவே வேண்டாம்ப்பா, சும்மா விளையாட்டாக உட்காந்து பார்க்கலாம். கவனித்து பார்க்கலாமே எவ்வளோ நேரம் நிற்குதுண்ணே, விளையாட்டா. அப்புறம் இங்கே கவனித்து பார்க்கலாமே, சரி துரியாதையை சுட்டு போட்டாலும் வராது விடு தெரியும், சரி இருந்தாலும் பரவாயில்ல. போயிட்டு இரவு நேரம் போய் நட்சத்திரமெல்லாம் பார்த்துட்டு ஓஹோ இப்படி தான் இருக்குமா சுத்த இது சக்திகளும், சரி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே அதையே நினச்சிட்டு இருக்கிறது. சரி இறைநிலை கும்மிருட்டுங்கிறாங்களே, அதையும் தான் கொஞ்சம் நேரம் நினச்சி பார்க்கலாமே, அதை தாண்டி போய் அங்கேயே மனசை வச்சுருக்கிறது. இப்படி ஒரு விளையாட்டாக கஷ்டப்படாமல் விளையாட்டாக ஆரம்பித்து அப்படியே போக 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 அதுவே பழக்கமாயிரும். அப்படியே பழக்கமாயிடுச்சுன்னா அப்புறம் நீங்களே விட்டாலும் அது உங்களை விடாது. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், பிரதர், அதாவது அவர் வக்கீலாக இருக்கார். அவர் தான் எனக்கு முதல் குரு. பார்த்தீங்கன்னா நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது அவர் 9வது அவர் 10வது படித்தார். எனக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா 1 வருடம் தான் வித்தியாசம். நான் 7வது, அவர் 10வது. ஏன்னா நான் 7வதுலேயே டிகிரி வாங்கினார். 3 வருஷம் பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்போ 7வதுலேயே 3 வருஷம் படித்து நான் 7வது படிக்கும் போதே எங்கள் அண்ணன் 10வது. அவரை எங்கள் அப்பா இது மாதிரி மன்றங்களுக்கு அங்கே மேட்டூரில் மன்றம் இருந்தது. அப்போ
நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரொம்ப நாளைக்கு முன்னே ஒரு 30 வருடமே இருக்கும். அப்போ எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவார். அவர் போயிட்டு வந்து சொல்லுவார் என்கிட்ட, உயிர் தெரியுமா உனக்கு? தெரியாது, இங்கே உட்கார்ற காட்டுறேன் இங்கே தொட்டு. அப்பயே சும்மா விளையாட்டா அவரும் தேய்ச்சி வாங்கலை. அவர் அப்பயே சுட்டு பாடுறா, இதை பார்த்தியா ஒரு மாதிரி இருக்குல்ல, இதுதாண்ட உயிர். ஓ இதுதான் உயிரா? நான் அப்பயே பிடிச்சிக்கிட்டேன். அப்பயே பிடிச்சிட்டு அப்படியே இரவு நேரத்தில் உட்காந்து கவனிக்கிறது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அப்புறம் ஒவ்வொன்றா சொல்லுவார். இந்த மாதிரி சாமிஜி சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படியே வந்தது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே நமக்கு இப்போ அவர் அப்போ எனக்கு சொல்லி கொடுத்துட்டு அதோடு விட்டுட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தாய்வெல்லாம் போகலை, சும்மா ஒரு துரிய தீட்சை தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேங்க அண்ணன். துரிய தீட்சையோடு விட்டுட்டார். ஆனால் முதல் குரு அப்போ தான் எனக்கு. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் சொல்லி, நீ இது மாதிரி செய்ய, நான் தியானம் பண்ணு, இத்தனை நாள் பண்ணல, நான்லாம் பாரு, நீ வந்து எனக்கு சொல்லி இப்போ நான் பேராசிரியராகிட்டேன், பல மன்றங்களுக்கு போய் பேசுகிறேன், நான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ முதல்ல நீ தான் எனக்கு காட்டி கொடுத்த, இப்போ நீ வந்து தியானம் பண்ணு அப்படின்னு நான் கொஞ்சம் வற்புறுத்தி இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா 3 மணிக்கு எந்திரிச்சிடறாரு. 3 மணிக்கு எந்திரிச்சு 1 மணி நேரம் தியானங்கிறாரு, 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் தியானம் பண்ணுறாங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி தான் செய்கிறாரோ தெரியலையே. இத்தனை நாள் டச் இல்லாமல் இருந்துட்டு என்னதான் தியானம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அதாண்டா நீ சொன்னையில்றா, இந்த வந்து நட்சத்திரமெல்லாம் தாண்டி போனால் அங்கே வந்து ஒன்றும் இருக்காது, அங்கே வந்து எல்லையற்ற பால்வெளி அப்படின்னு சொன்னேன். அதான் கடவுள், நான் அதை தானே நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ அங்கெல்லாம் சொல்ல இதெல்லாம் செய்கிறது இல்லையா? அதெல்லாம் செய்கிறது இல்லைறா. நான் காத்தால் எந்திரிச்சுன்னா 3 மணிக்கு எந்திரிச்சுக்குவேன். இப்படி உட்காந்துக்கிட்டு மூச்சை ஒரு 10 முறை எடுத்து விட்டுட்டு நான் வந்து நட்சத்திரங்களையெல்லாம் கொஞ்சம் நேரம் நினச்சிட்டு அப்புறம் வந்து மேலே அங்கே நீ சொன்ன அந்த பால்வெளியை நினச்சிக்குவேன். ஒன்றும் இல்லாத கும் இருட்டு அப்படி நினைக்க ரொம்ப நல்லா இருக்குது, சுகமாக இருக்குதுடா எனக்கு. 2 மணி நேரம் உட்காந்துருக்க முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்போ ஒரு 6 மாதமாக 2-3 மாதமாக செய்கிறாரு. இப்போ என்கிட்ட நேற்று 2-3 நாளைக்கு முன்னே சொன்னார், ஏன்டா எங்கே போனாலும் அதே ஞாபகமாக இருக்குடா, எங்கே போனாலும் எந்த வேலை செஞ்சாலும் அங்கே கோர்ட்டில் போய் நான் வாதாடும் போது கூட இங்கே பார்க்குறேன், படிக்கிறேன், வாதாடுறேன், ஆனால் என் மனசு என்னமோ அங்கேயே வெறுமையாக வெட்ட வெளியிலேயே இருக்கிற மாதிரியே இருக்குடா. அப்படி தான் இருக்கும், ஆனால் அதை முறைப்படி செய்யணும். அப்போ இறங்கி வர தெரியணும் இல்லையா? நேராக போயிட்டீங்க, அங்கிருந்து குதிக்கவே முடியும். அதுக்கு தான் ஒரு குரு சொன்ன மாதிரி ஆக்கினை, துரியம், துரியாதீதம், இப்படி முறைப்படி போயிட்டு முறைப்படி வரணும். அதான் பெரியவர்கள் சொன்னார்கள், எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை செய்தாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. இது சாத்தியமாகும். நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்ய 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 நாம் எந்த வேலையை செஞ்சாலும் எங்கே போனாலும் நம்முடைய மனம் இறைநிலையோடு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இன்பம், அது பேரின்பம். நமக்கும் சாத்தியமே. சாத்தியப்படுத்தி தான் சாமிஜி அவர்கள் எல்லாவற்றையும் எளிமையாக்கி கொடுத்திருக்கிறார்கள். எதையும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், விளையாட்டாக அனைத்தையும் கற்றுக்கொண்டு. ஏன்னா வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான், எதுவுமே இங்கே சீரியஸ் கிடையாது. வாழ்க்கை என்பதே ஒரு விளையாட்டு தான். அந்த விளையாட்டை சரியாக சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சரியாக விளையாடி நாம் வந்து வாழ்க்கை வெற்றி அடைய வேண்டும் என்ற கருத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய், வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகத்து மக்களிடம், ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஞான பசியோடு வந்தவங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் விருந்து வச்சுருக்கீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. 7வது கிளாஸில் 3 வருஷம் படித்தேன்னு சொன்னார். பாடல்கள் சும்மா சரளமாக வருதுங்க, ஞான கவிகள் எப்படின்னு தெரியுங்க. ஐயாவோட ஞானத்தை காட்டுது. கதைகள், உதாரணங்கள், அவரோட அனுபவங்கள் மூலமாக ஒரு சிறப்பான விருந்தளிச்சிருக்காருங்க. இறைவனோட எண்குணங்களை பற்றி பேசினார். இறைவனுடைய குணங்களை சொன்னார். அந்த குணங்களை நாமளும் வளர்த்துட்டா இறைத்தன்மை அடையலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு இயற்கை விதி. அந்த குணங்களை வளர்த்துக்கிட்டாலும் இறைத்தன்மை நமக்குள்ளார வளரும்னு சொல்லி முடிச்சுக்கலாங்க. நன்றி உரை ஐயா அருள்நிதி எம் உதயகுமார் அவர்களை அழைக்கிறேன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கோலில் பொறியில் குணமிலவே என் குலத்தான் தாளை வணங்கா தலை. இதான் இந்த திருக்குறளோட ஒரு பேசினதோட எசன்ஸு. இல்லை, வள்ளுவர் 8 குணங்களை சொல்லியிருப்பார். பெரும்பாலும் அருள்நிதியாக இருக்கிறவங்களுக்கு இது நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆசிரியர் பயிற்சி எடுத்தவங்களுக்கு, அதுக்கு மேலே பேராசிரியராக இருக்கிறவங்களுக்கு இந்த 8 குணங்கள் இறைவனோடது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் கூட அது எல்லாமே நம்மள்ட்ட இருக்கிறத நீங்கள் தரிசிச்சிருக்கலாம். அப்படி தியானம் பண்ணுறவங்களுக்கு இது இயல்பாகவே விளங்கும். இல்லைனாலும் கண்டிப்பாக பின்னாடி நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க. ஒரு சிலது புரியாத மாதிரி தெரியும், அப்படி இல்லை. அது மகரிஷி தெளிவாக சொல்லியிருக்காரு, திருவள்ளுவரும் தெளிவாக சொல்லியிருக்காரு. அது ஐயா வள்ளலாரோட பாட்டெல்லாம் சொல்லி இவ்வளவு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது அந்த ஸ்டேட்டில் நிற்கிறவங்களுக்கு அது புரியும். அப்படி இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே தான் அதை சொன்ன உடனே அவர் ஒத்துட்டார். ஒரே ஒரு வாரம் தான் கேப்பு. என் குணத்தான் பேச முடியுமா அப்படின்னோட இல்லை அதையே போட்டுருங்க. எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாராங்கிறதுலாம் எனக்கு தெரியல. அது இயல்பாகவே வருது. ஒரு பெரிய வேலை. 8 குணங்கள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது இறைவனுக்கான கேரக்டர். அது நம்மள்கிட்ட இயல்பாக வர மாதிரி மகரிஷி பயிற்சி கொடுத்துருக்காருங்கிறது தான் உண்மை. அது அனுபவிக்க புரியும். அந்த வகையில் மிகச்சிறப்பாக பேசிய இந்த சிந்தனை விருந்தை நமக்கு அளித்த செந்தில்குமார் ஐயா அவர்கள் மற்றும் இந்த கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி கூட்டத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த சிந்தனை விருந்தை மிக சிறப்பாக நமக்கு அளித்த பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக தொகுத்து வழங்கிய அருள்நிதி எஸ் யுவராஜ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள்நிதி எஸ் யுவராஜ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறைவனுக்கும் குருவனுக்கும் சிறப்பாக பாடிய அருள்நிதி அன்னக்குடி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அன்னக்குடி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். தவத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த அருள்நிதி ஜே புவனேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஜே புவனேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வரவேற்புரை மிக சிறப்பாக நல்கிய அருள்நிதி என் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். என் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அறிவிப்பு: தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை வரதுனால பௌர்ணமி அன்னைக்கு தான் வருது. அதனால் அந்த தவம் மட்டும் சண்டே வரதுனால இல்லை, மக்கள் யாரும் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பௌர்ணமி எப்பயுமே பௌர்ணமிக்கு சிறப்பு தவம் நடக்கும் இல்லைங்களா? அது சண்டே வரதுனால அது இல்லை. அடுத்த மாதம் அல்லது இடைப்பட்ட நாள் தான் வைக்க முடிஞ்சால் பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். அனைவரும் சேர்ந்து உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.